எனது ஆத்மாவின் ஆத்மாக்களே, நான் உங்கள் பிரபஞ்ச தேவி தாரணி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோவில் வந்து ரமலான் சிந்தனை, திருக்குரானில் சொல்லப்பட்ட மறுமை நாளின் தீர்க்க தரிசனங்களில் சில ஆய்வுகள் அப்படின்ற தலைப்பில் தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். சரிங்களா? இப்போ எதுக்காக இப்போ இந்த மறுமை நாளை கொண்டு வந்து இப்போ நம்ம இழுக்கிறோன்னா, இது வந்து எப்பயோ வரப்போகுது. சரிங்களா? இதில் நிறைய பேர் சொன்ன விஷயங்கள், இப்போ நீங்கள் கூகுள் க்ரோம் எடுத்து பார்க்குறீங்க, இப்போ முஸ்லீம் நண்பர்கள் உங்களுக்கு இருக்கிறாங்க அப்படின்னா, நிறைய பேர் இப்போ முஸ்லீம் அல்லாதவங்க, ஹிந்து கிறிஸ்டின் பீப்புளெலாம் நீங்கள் போய் அவங்கக்கிட்ட பேசுகிறீங்க அப்படின்னா, அவங்க சொல்லப்படுற அந்த மறுமை நாள் அப்படின்னா முதல்ல என்னன்னு பார்த்துருவோம். இறுதி நாள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, இறுதி கட்ட நாள். அப்போ அதாவது இப்போ இந்த உலகம் அழிய போகிற கடைசி காலகட்டம். சரிங்களா? அதைத்தான் வந்து மறுமை நாள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த மறுமை நாளுக்கே வந்து ரெண்டு விதமாக மீனிங் எடுத்துக்கலாம். சரிங்களா? மறுமை நாள் அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து இறந்துட்டீங்க, இப்போ இந்த உலகத்தில் நீங்கள் வாழ்ந்து நம்ம வந்து வாழ்ந்துட்டுருக்கோம், நம்மளை சொல்லிட முடியாது. இதுக்கு முன்னாடி இறந்தவங்கள வச்சு நம்ம பேசுவோமா? நம்மளை நாமளே சொல்லிக்கிறது ரொம்ப தப்பாயிரும். சரிங்களா? சரி, இப்போ நம்ம எல்லோரும் இந்த உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். கலியுகம் ஆரம்பித்த காலகட்டத்திலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிடுவோம். சரிங்களா? அதாவது அந்த கிமு அப்படின்றாங்கல்ல, ஜீசஸ் வர்றதுக்கு முன்னாடியே கலியுகம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதே ஞாபகம் வச்சுக்கோங்க. துவாபர யுகம் எப்போ முடிஞ்சதோ அழிஞ்சு, உலகம் அழிஞ்சு அப்புறம் கலியுகம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சரிங்களா? அது வந்து கிமு 10,000 ஸ்டார்ட் ஆயிருக்குது அப்படின்றது அறிவியல் ஆய்வு. சரிங்களா? ஏன்னா கிபியில் வந்து 1, 2, 3ன்னு எண்ணிட்டு வருவோம். இப்போ 2026 வரைக்கும் வந்திருக்கோம். ஆனால் கிமுல வந்து பின்னாடி இருந்து போவாங்க. அப்போ 10,000னா 10,000, 9,999, 9,998 அப்படி இப்படி குறைச்சிட்டே வந்து 1, கிமு 1 வந்ததுக்கப்புறம் அப்படியே கிபி 1 வந்துடும். உங்களுக்கு புரியுதா? பிசி ஏடி அப்படின்னு சொல்லி வந்துடும். சரிங்களா? இப்போ புரிஞ்சிருச்சு தானே? இது சொன்னால் தான் அதை பற்றி புரியும். சரிங்களா? அப்போது மறுமை நாளுக்கு 2 விளக்கம். ஓகேங்களா? 2 விதமான அர்த்தங்கள் இருக்குது. ஒரு விதமான அர்த்தம் வந்து இப்போ கலியுகம் தூங்கப்பட்ட காலத்துலேருந்து, அந்த கிமு 10,000 சொல்லி வச்சுக்கோங்க, முதல் ஆதி மனிதன் தோன்றின காலம், அந்த காலகட்டத்தில் இருந்து வாழ்ந்து வந்த மனிதர்கள் ஒவ்வொருத்தராக இறந்துக்கிட்டே வர்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். மரணம் அடைகிறாங்க. இப்போ ஃபஸ்ட்டு மனிதன் இந்த உலகத்தில் பிறந்திருப்பாங்களா? ஆதாம் கூட வச்சுக்கோங்க, நீங்கள் யாரை வேணாலும் வச்சுக்கோங்க. சரிங்களா? முதல் ஆதி மனிதன் அப்படின்னு சொல்லி நம்ம முதல்ல எடுத்துக்குவோம். இப்போ வேதங்கள் படி ஆதாம் அப்படி தான் சொல்கிறாங்க. சரி, அதுபடி எடுத்துக்கிட்டாலும் சரி, நீங்கள் வந்து ஆதி மனிதன், முதல் மனிதன், அது யாரோ ஒருத்தவங்கன்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலும் சரி. சரிங்களா? அப்போ அந்த முதல் ஆதி மனிதன் வந்து ஆதி மனிதனுக்கு ஒரு நாள் மரணம் வந்திருக்கும் தானே. அவங்க மரணம் வந்ததுக்கப்புறம் இப்போ இந்த உலகத்தை விட்டு அவங்க உயிர் வந்து போயிடுச்சு. கரெக்டாக? இப்படித்தான் நம்ம வந்து கொண்டு வரோம் விஷயத்தை. அப்போ தான் அந்த அர்த்தம் வந்து உங்களுக்கு புரியும். உயிர் போனதுக்கப்புறம் அவங்க உடல் மட்டும்தான் இங்கே கிடக்கும். கரெக்டுங்களா? அந்த உடலை எடுத்து நம்ம வந்து அந்த சில சாஸ்திரங்கள் பண்ணிவிட்டு அதை புதைப்போமோ எரிப்போமோ ஏதோ ஒரு பண்ணுவோம். சரிங்களா? ஆனால் உயிர் வந்து வானத்தை தாண்டி போயிடுச்சுன்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஆனால் எங்கே போச்சுன்றது யாருக்கு தெரியாது. கரெக்டுங்களா? இன்னைக்கு வரைக்கும் தெரியாது. நம்ம இந்த வேதத்தில் சொல்லப்பட்டதை வச்சு அது சொர்க்கத்துக்கு போயிருக்கலாம், இல்லை நரகத்துக்கு போயிருக்கலான்றது நம்ம கணிச்சு வாழ்ந்துகிட்டு இருக்கோம்னு வச்சுக்கலாமா? ஆக மொத்தம் ஒரு உயிர் வந்து போயிடுச்சு. ஓகேங்களா? இறந்துருச்சு அப்படின்னா. சரிங்களா? அது மாதிரி இன்னைக்கு அப்டேட் வரைக்கும் இறந்த மனிதர்கள், சரிங்களா, ஒவ்வொருத்தரும் இறந்ததுக்கப்புறம் ஒரு இடத்துக்கு போகிறாங்க. 2 விதமான இடத்துக்கு போகிறதா சொல்லிக்கிறாங்க. இதுதான் குரான் வேதமும் பைபிள் வேதமும் சொல்லுது. இப்போ அந்த மறுமை நாளில் எவ்வளோ விஷயங்கள் விளக்கணும்னு பார்த்துக்கோங்க. தலைப்பில் பாதிக்கே வந்து இவ்வளோ விளக்கணும், அப்புறம் மீதிக்கு விளக்கணும், அப்படி போய்கிட்டு இருக்குது. சரி, ஏன்னா இப்போது நிறைய விஷயங்கள் வந்து இப்போ புக்கை படிக்கிறாங்க, குரான் புக்கை படிக்கிறாங்க. இப்போ முஸ்லீம் நண்பர்கள் சொல்கிறதுலையே நான் சொல்கிறேன், படிச்சுட்டு அவங்கவுங்களுக்கு என்ன புரியுதோ அதை வந்து சொல்கிறாங்க. ஏன் காரணம் என்னென்னா, இது வந்து முதல்ல வந்தது வந்து அரபு மொழியில் வந்தது. அதுக்கப்புறம் தான் மற்ற மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. அதையும் நம்ம வந்து நினைவில் வச்சுக்கணும். அப்படி மொழிபெயர்க்கப்படும் போது அப்படியே தான் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறதா தான் சொல்கிறாங்க. சரிங்களா? ஆனாலுமே சில கருத்துக்கள்
வேறுபடலாம். அரபில் என்ன சொன்னாங்களோ அப்படியே தான் மேக்சிமம் கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் சில வார்த்தைகள் வேறுபடலாம் தானே, ஒரு வார்த்தைக்கான அர்த்தம் வேறுபடும் தானே. அரபில் சொன்ன ஒரு வார்த்தை இப்போ தமிழில் அவங்க வந்து மொழிபெயர்க்கும் போது இதுக்கு இந்த அர்த்தமாக இருக்குமோ, இல்லை இதுக்கு இந்த அர்த்தமாக இருக்குமோ அப்படி சொல்லி வேறுபடலாம்ல. அந்த வேறுபாட்டுனால தான் இங்கே வந்து பல பிரச்சனைகள் இருக்குது. இப்போ நான் ஒரு விஷயத்தை படிக்கிறேன் அப்படின்னா, இப்போ நான் வந்து எம்எஸ்சி ஃபிசிக்ஸ் முடிச்சிருக்கிறேன், அப்புறம் வந்து இது படிச்சிருக்கிறேன், அது என்னது டிப்ளமோ இன் யோகா ஃபார் ஹியூமன் எக்ஸலன்ஸ் படிச்சிருக்கேன். இப்போ இதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் இதை பற்றியெல்லாம் சொல்லியிருக்கேன்னா கிடையாது. ஏன்னா இப்போ ஒரு விஷயம் நம்ம வந்து சொல்ல போகிறோம் அப்படின்னா அதை முறைப்படி நம்ம படிச்சுட்டு வந்து அதை தாண்டி மற்ற பெரியவங்க அந்த விஷயத்தில் அதில் அனுபவமிக்க பெரியவங்க இருப்பாங்களே அவங்க என்னெல்லாம் சொல்ல வராங்கன்னு கேட்டுட்டு, ஏன்னா எப்பயுமே ஏட்டு சுரக்காயை மட்டும் அப்படியே நம்பக்கூடாதுன்றது நம்மளுடைய தமிழ்நாட்டில் சொல்லியிருக்கிற கருத்து. அப்போ இந்த புக்கை படித்தாலுமே மற்றவங்க என்ன சொல்கிறாங்க, அதுக்கு புக்குக்கு வேறுபடுதா, இதெல்லாம் நம்ம வந்து ஆராய்ச்சி பண்ணணும். சரிங்களா? ஆனால் நான் இப்போ கொண்டு போயிட்டுருக்கிறது எல்லாமே, இப்போ உங்ககிட்ட வீடியோவில் சொல்கிறது எல்லாமே என்னோட கற்பனை, எனக்கு உணர்த்தப்பட்டதாக இருந்தால் தனியாக சொல்லிடுவேன். சரிங்களா? புக்கு அடிப்படையில் பேசுகிறேன்னா புக்கு அடிப்படையில் பேசுகிறேன்னு தலைப்பிலே போட்டிருப்பேன். இப்போ திருக்குறான் வசனம்னா அது மட்டும் தான் இருக்கும். அப்போ உங்களை நான் வந்து குழப்ப மாட்டேன் எந்த விதத்துலேயுமே. சரிங்களா? இப்போ என்னோட சொந்த கருத்து, தனிப்பட்ட கருத்துனா அது தனியாக நான் வந்து வீடியோ போட்டுருவேன். அது தலைப்பு பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சிடும். நான் வந்து இப்போ எனக்குன்னு சில கருத்து இருக்கும், அதை பற்றி சொல்ல வர்றேன்னு. இப்போ குரான் ரமலான் சிந்தனை அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிட்டேனாலே அது புக்கில் இருக்கிறத வசனமாக தான் இருக்கும். சரிங்களா? அது தாண்டி என்னுடைய சொந்த கருத்துனா நான் வீடியோவில் பேசிகிட்டு இருக்கும்போதே அடுத்து இதுக்கு தாவலம் தானே. இப்போ வீடியோவில் ரமலான் சிந்தனைனா புக்கில் இருக்கிறது மட்டுமே சொல்ல முடியாது. இப்போ அது மூலிமா நான் என்ன அனுபவங்கள் எனக்கு ஏற்பட்டுச்சு அதை நான் கம்பேர் பண்ணி பேசலாம். அப்போ எனக்கு ஏற்பட்ட அனுபவங்களை நான் வந்து தனியாக தான் சொல்லுவேன், ஒரே வீடியோவாக இருந்தாலும். இப்போ பாதி குரான் கருத்தை முடிச்சுட்டு இப்போ என்னுடைய அனுபவத்துக்கு போகிறேன், அப்படி சொல்லிடுவேன். ஸோ உங்களுக்கு வந்து அதை வந்து நீங்கள் நம்பலாம், நம்பாமே இருக்கலாம். இது வந்து குரானில் இருக்கிற கருத்து, இதையும் நீங்கள் நம்பாமே இருக்கலாம், அது உங்கள் பிரச்சனை. சரிங்களா? சரி, இப்போ பல கட்ட ஆய்வுகளுக்கு அப்புறம் இப்போ இந்த வார்த்தைகளுக்கெல்லாம் விளக்கம் கொடுக்கலாம். எனக்கு தெரிஞ்ச விளக்கத்தை நான் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். இந்த விளக்கம் வந்து நான் யாருக்கு கொடுக்குறேன்றது தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இந்தியாவில் வாழ்கிறீங்க, மற்ற நாட்டுக்காரர்களால் இந்தியா தாண்டி இருக்கக்கூடிய மற்ற நாட்டுக்காரர்கள் யாராக இருந்தாலும் இப்போ நான் கொடுக்கக்கூடிய விளக்கங்களை அவங்களால ஏற்றுக்க முடியலைனாலும் ஒரு பிரச்சனையும் இல்லை. இந்தியாவிலே நீங்கள் ஏற்றுக்க முடியலனாலும் நீங்கள் யாருமே ஏற்றுக்கலைனாலும் எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் என்னுடைய கடமை பொறுப்பு என்ன அப்படின்னா, அனைத்து மதங்களையும் ஒன்றிணைக்கணும். அனைத்து வேதங்களையும், மதங்கள்னு சொல்லாமல் வேதங்கள் சொல்லுவோம், அனைத்து வேதங்களையும் சொன்னது ஒரே கடவுள் தான் அப்படின்ற ஒரு பொறுப்பு வந்து எனக்கு வந்து கடவுள் கொடுத்துருக்குறாங்கன்னா அது சம்மந்தமாக தான் என்னோடய ஆராய்ச்சி வந்து எப்பயுமே இருக்கும். நான் அதுக்காக தான் சயின்ஸ்லேருந்து வெளியே வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டிக்குள்ளே முறைப்படி போக ஆரம்பித்தேன். முறைப்படி அதை படித்து இப்போ சர்டிஃபைடு. சரிங்களா? சர்டிஃபைடு யோகி அப்படின்ற மாதிரி ஆயாச்சு. இப்போ வந்து அதையும் தாண்டி நம்ம என்னென்ன பண்ணலாம், வெறும் யோகா மட்டும் நம்ம செஞ்சுக்கிட்டே இருந்தால் பத்தாது. மக்களை மாற்றுறதுக்கு இன்னும் மக்களைன்னு சொல்ல முடியாது, மனிதர்களை மாற்றுறதுக்கு, அதாவது தவறான வழியில் போகிற மனிதர்கள். ஆல்ரெடி நீங்கள் நல்லவங்களாக இருக்கிறீங்கன்னா நீங்கள் அப்படியே இருங்க, உங்களுக்கு என் வீடியோ தேவையே படாது. இல்லை நிறைய குழப்பங்களும் உங்கள் வாழ்க்கையில் இருக்குது, தவறான பாதையை நோக்கி போய்கிட்டு இருக்கீங்க, அந்த மாதிரி தோணுது, திடீர்னு இந்த வீடியோ பார்த்து நம்ம கொஞ்சம் மனம் திருந்திக்கலாம் அப்படி தோணுது அப்படின்னா நீங்கள் தாராளமாக நான் சொல்கிற கருத்துக்களை ஃபாலோ பண்ணலாம். வாழ்க்கையில் நிச்சயமாக கெட்டு போக மாட்டீங்க. சரிங்களா? நிச்சயமாக வந்து உங்களுக்கு நல்லது தான் நடக்கும்னு நான் வந்து சொல்கிறேன். சரிங்களா? ஏன்னா நான் எதுவுமே என்னுடைய சொந்த கருத்தை மட்டுமே சொல்லாமல், சொந்த கருத்தும் சொல்லுவேன், அதை மட்டுமே சொல்லிக்கிட்டு இருக்காமல் வேதங்கள் என்ன சொல்ல வருது அதை சொல்லி அதுக்கப்புறம் தான் என் சொந்த கருத்தை வந்து நான் சொல்கிறேன். சரிங்களா? அப்போ என் சொந்த கருத்தை நீங்கள் ஏற்றுக்காமல் இருக்கலாம், வேதங்களையாவது ஏற்றுக்குங்க. சரிங்களா? சரி, இப்போ இவ்வளோ முடிச்சாச்சா? இதுக்கே வந்து 9 நிமிஷம் ஆயிடுச்சு. சரி, அடுத்து நம்ம போயிடலாம். இப்போ என்னன்னா மறுமை அப்படின்னா, இப்போ உயிர்கள் வந்து இப்போ கலியுகம் ஆரம்பித்த காலகட்டத்திலேருந்து ஒவ்வொருத்தரும் இறந்துக்கிட்டே வர்றாங்க. இறந்த ஆத்மாக்கள், உயிர்னு வச்சுக்கலாம், நீங்கள் ஆத்மான்னு வச்சுக்கலாம், ஆத்மாக்கள் எல்லாமே வானத்தை தாண்டி போயிடுது. சரிங்களா?
போகிறது எங்கே செல்கிறது அப்படின்ற மாதிரி பார்த்தோம்னா அதை வந்து இப்போ சயின்ஸ்காரங்களுக்கு அதுக்கிட்ட பதில் சயின்ஸ் அடிப்படையில் நம்ம போய் பார்த்தோம், இயற்பியல் அடிப்படையில் பார்த்தோம்னா அவங்கக்கிட்ட பதில் கிடையாது. உயிர் போகுது அவ்வளோதான், அதுக்கு மேலே எங்கே போகுதுன்னு எங்களுக்கு தெரியாது அப்படின்ருவாங்க. ஆனால் வேதங்களில் எல்லா வேதத்துலேயுமே அதுக்கு பதில் இருக்குது. எந்த வேதத்தை வேணாலும் நீங்கள் எடுத்து படிச்சுக்கோங்க. ஆனால் அந்த பதிலில் வந்து சில வேறுபாடுகள் மட்டும் இருக்குது எல்லா வேதத்துலேயும். என்ன சொல்கிறாங்க, ஆக மொத்த கடவுள்கிட்ட போகுது. சரிங்களா, அதைத்தான் எல்லா வேதமும் சொல்லுது. ஓகேங்களா, வானத்தை தாண்டி போகிற அனைத்து உயிர்களும் இறைவனடி சேர்ந்தார் அப்படின்றாங்க. நம்ம இந்து இதில் அப்படித்தான் சொல்லுவாங்க. அது மாதிரி எல்லா உயிருமே இறைவனிடம் செல்கிறது. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்றது யாருக்கும் தெரியாது. அப்புறம் மீதிக்கு புக்கை நம்ம அடுத்தடுத்து படிக்கணும். வேதங்கள் புக்கை படிக்கும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மறுமை நாளை பற்றி சொல்கிறாங்க. இம்மை மறுமை அப்படின்றாங்க. இம்மை அப்படின்னா இப்போ இந்த உலகத்தில் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கக்கூடிய வாழ்க்கை இருக்குது தெரியுமா, இம்மை அப்படின்றாங்க. மறுமை அப்படின்னா 2 விதமாக சொல்கிறாங்க. ஒரு விதம் வந்து சொர்க்கத்துக்கு போயிடுவோம் அப்படின்றாங்க. இறந்த அத்தனை ஆத்மாக்களும் ஒரு தரப்பினர் என்ன சொல்கிறாங்கன்னா, இறந்த அனைத்து ஆத்மாக்களுமே நல்ல ஆத்மா, இந்த உலகத்தில் இம்மை காலத்தில் இந்த உலகத்தில் வாழ்ந்த அத்தனை ஆத்மாக்கள்லையும் நல்லவங்க அப்படி சொல்லியிருப்பாங்களே, நல்ல ஆத்மாவாக இருந்தாங்கன்னா அவங்களாம் சொர்க்கத்துக்கு போயிடுவாங்க. 2 விதமாக பிரிக்கிறாங்க மறுமையை. இம்மை முடிஞ்சிருச்சு, இம்மை முடிஞ்சு ஒரு உயிர் வந்து பிரியுது. அந்த உயிர் வந்து வானத்தை தாண்டி போகும்போது 2 விதமாக பிரிகிறது. உயிர் பிரியல, அந்த உயிர் போகக்கூடிய இடம், அந்த உயிர் இறைவனை அடையுதுன்னு சொல்லி நம்ம முடிச்சிடுறோம். அது இறைவனை அடையிறதில்ல, அது 2 விதமான இடத்துல ஒரு இடத்துக்கு தான் போகும் அப்படின்றாங்க. சரிங்களா, அந்த 2 விதமான இடம் என்ன அப்படின்னா, ஒன்று வந்து நரகம், இன்னொன்று வந்து சொர்க்கம். சரிங்களா, இவ்வளோதான் எல்லாத்துலேயும் சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா, நீங்கள் குரானாக இருந்தாலும் சரி, பைபிளாக இருந்தாலும் சரி, பகவத்கீதையாக இருந்தாலும் சரி, திருவாசகம், திருவருட்பா, இன்னும் இந்து சாஸ்திர வேதங்கள் நிறையா இருக்குது, இன்னும் நிறையா இருக்குது. ஓகேங்களா, அது எந்த வேதமாக எடுத்து பார்த்தாலும் ஒரு உயிர் வந்து இந்த உலகத்தில் இம்மை நாட்களில் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த உயிர் பிரியுது, ஒரு ஆத்மா பிரிகிறது அப்படின்னா, தன்னுடைய காலம் முடிஞ்சு பிரியுதுன்னா அது வந்து நல்ல ஆத்மாவாக இந்த உலகத்தில் வாழ்ந்துருந்துச்சுன்னா இறைவன் முன்னிலையில் எல்லா விதத்துலேயும் சொல்லியிருக்கிறது என்னன்னா, அது தனியாக போகிறதில்ல, அது இறைவனை சாட்சியாக வச்சு இறைவன் முன்னிலையில் தான் அந்த ஆத்மா வந்து எங்கே போகணுமோ அங்கே போகுதுன்னு சொல்கிறாங்க. தெளிவாக தெரிஞ்சுக்கணும். இறைவன் முன்னிலையில் இறைவன் வந்து அந்த உயிர் பிரிஞ்சதுக்கப்புறம் அந்த ஆத்மாவுக்கு ஒரு கணக்கெடுப்பு நடத்துகிறாங்க. இந்த உலகத்தில் நீ எப்படியெல்லாம் வாழ்ந்துட்டு வந்திருக்கன்றதை அங்கே ஒரு புஸ்தகம் வச்சு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதைத்தான் நம்ம இந்துவில் வந்து சித்திரகுப்தன் வந்து கணக்கு புத்தகத்தை வச்சு படிக்கிறாரு அப்படின்றாங்க. ஒவ்வொரு மதத்துலேயும் வேறு வேதங்களில் அது வேறு மாதிரி சொல்கிறாங்க. ஆக மொத்தம் இவங்களில் வந்து இப்போ குரானில் என்ன சொல்கிறாங்கன்னா மலக்குகள் அப்படின்றாங்க. மலக்குகள்னால் வானவர்கள், விண்ணவர்கள், நீங்கள் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். சரிங்களா, வானத்தை தாண்டி வாழக்கூடியவங்க. சரிங்களா, அவங்க வந்து இந்த புக்கை படித்து அவங்க கூட இப்போ இந்த சித்திரகுப்தன் சொல்லி வச்சுக்கலாம் ஒரு பேச்சுக்கு, நமக்கு அதுதானே தெரியும், அதை வச்சுக்குவோம். அப்போ அவங்க வந்து அந்த புக்கை படித்து நீ வந்து பூலோகத்தில் எப்படிலாம் வாழ்ந்துட்டு வந்திருக்க அப்படின்ற அந்த புக்கை படிக்கிறாங்களா, அதில் வந்து எந்த ஒரு பொய் கணக்குமே இருக்காது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எல்லா வேதத்துலேயுமே. அவங்க இஷ்டத்துக்கு பொய்யால நீங்கள் இங்கே கரெக்டாக வாழ்ந்துருப்பீங்க, அங்கே வந்து நீ தப்பானவன் அப்படியெல்லாம் அவங்க எதுவுமே சொல்ல மாட்டாங்க. நீங்கள் எப்படி வாழ்ந்துருக்கீங்களோ அப்படியே ஒரு அச்சு பெறலாமல். சரிங்களா, ஒரு நொடி பிசறாமல் ஒவ்வொரு நாட்களையும் அதில் வந்து குறிப்பெடுத்து சொல்லுவாங்க. அதில் இப்போ அதை ஃபுல்லாக உங்களுக்கு வந்து சொல்லிடுவாங்க. சொன்னதுக்கப்புறம் அப்போ நீங்கள் நல்ல ஆத்மாவா இல்லை துர் ஆத்மாவான்னு சொல்லி டிசைட் பண்ணுறது வந்து இறைவன் தான். சரிங்களா, இறைவன் அவங்க முடிச்சதுக்கப்புறம் கணக்கெடுப்பு முடிச்சதுக்கப்புறம் இறைவன்கிட்ட தான் எல்லா பேரும் அனுப்புவாங்க. சரிங்களா, அனுப்புனதுக்கப்புறம் இறைவன் என்ன டிசைட் பண்ணுறாரோ அதை பொறுத்து தான் அவங்களுக்கு சொர்க்கமா நரகமான்றது தீர்மானிக்கப்படும். சரிங்களா, இதைத்தான் எல்லா வேதங்களும் சொல்கிறாங்க. சரிங்களா, அப்போ கெட்டவங்க கெட்ட ஆத்மான்னு சொல்லி இறைவன் முடிவு பண்ணிட்டாங்கன்னா அவங்கள மறுமை நாள்னா அது சொர்க்கமாக தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. சரிங்களா, மறுமை நாள்
இறந்ததுக்கப்புறம் வரக்கூடிய ஒரு நாள். சரிங்களா? அப்போ அது சொர்க்கமாக கெட்ட ஆத்மாவாக இருந்தால் நரகத்தில் கொண்டு போய் போட்டுருவாங்க. நல்ல ஆத்மான்னு சொல்லி இறைவன் டிசைட் பண்ணிட்டாங்கன்னா சொர்க்கத்தில் போட்டுருவாங்க. சொர்க்கம்னா நிரந்தரமான வாழ்க்கை. அது முடிச்சதுக்கப்புறம் இறைவனை அடையலாம் அப்படின்றது அனைத்து வேதத்திலும் சொல்லப்பட்ட கருத்து. சரிங்களா? இது ஒரு விளக்கம், மறுமை நாளுக்கான விளக்கம். இன்னொரு மறுமை நாளுக்கான விளக்கம் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, அது திருக்குறானில் மட்டும்தான் அந்த மறுமை நாளுக்கு ஒரு புதிதான ஒரு விளக்கம் இருக்குது. நம்மளோட இந்து வேதப்படி இவ்வளோதான். மறுமை நாள்னா நம்ம இறந்ததுக்கப்புறம் வரக்கூடியது மறுமை நாள், அவ்வளோதான் முடிஞ்சு. ஆனால் குரானில் இப்போ இந்த கலியுக காலகட்டம் முடிய போதில்ல, பூலோகத்திலே அந்த மறுமை நாள் வரப்போகிறதா சொல்கிறாங்க. சரிங்களா? ஏன்னா அதில் இருக்கிற வார்த்தைகளை நம்ம பார்த்தோம்னா வானத்திலிருந்து இறங்குவார்னு போட்டிருக்காங்க. அப்போ அந்த மறுமை நாளை கொண்டு வர்றதுக்காக சரிங்களா, சில தேவர்கள் வானத்திலிருந்து இறங்குவாங்க அப்படின்றாங்க. அப்போ இறங்குவாங்கன்னா நம்ம யோசிச்சு பார்த்தா அப்போ அது பூலோகத்தில் தான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு கணிப்புக்கு தான் வர முடியும், தீர்மானிக்க முடியாது. கணிப்பு என்பது வேறு, தீர்மானம் என்பது வேறு. சரிங்களா? ஒரு கணிப்புக்கு வரலாம். இப்போ என்ன போயிட்டுருக்குன்னு யாருக்குமே புரியல. சரிங்களா? இப்போ நடக்கிற போர் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அப்போது இப்போதைக்கு நம்மளால் இந்த வேதங்கள் புஸ்தகம்னு சொல்ல வந்தேன். சரிங்களா? இந்த வேதங்களை நம்ம படிக்கும்போது ஒரு கணிப்புக்கு தான் வர முடியும். உண்மையிலே என்ன நடக்குதுன்றத இந்த தீர்க்க தரிசனம்லாம் உண்மையிலே நடக்குதான்றதை நம்ம பார்த்தோம்னா நம்ம நம்பலாம். ஆனால் கடவுள் இருக்கிறாங்கன்றதுக்கு எந்த வேதமுமே தேவையில்லை. என்னை பொறுத்த வரைக்கும் என்ன தெரியுமா, இப்போ நீங்கள் இந்த உலகத்தில் பிறந்துட்டீங்க, கடவுள் இருக்கிறாங்க, கடவுள் தான் நம்மளை படைச்சாங்க, வாழ வைக்கிறாங்க, நம்மளை தாண்டி ஏதோ ஒரு சக்தி இருக்குது அப்படின்றத நம்ம உணர்றதுக்கு எந்த ஒரு வேதமே உங்ககிட்ட இல்லைனாலும், இப்போ நீங்கள் ஒரு மலைவாசி வச்சுக்கோங்களேன், எந்த மனிதரும் ரீச் பண்ண முடியாத ஒரு மலைவாசியாக வாழ்ந்துட்டு இருக்கீங்க. இப்போ அந்தமான் காடுகளில் அந்த மணமகன் படம் பார்த்தீங்கன்னா தெரியும், மலைவாசியெல்லாம் வாழ்கிறாங்க. அவங்கக்கிட்டலாம் எந்த வேதமும் இருக்காது, எதுவுமே இருக்காது. அவங்களா ஒரு விஷயங்களை ஃபாலோ பண்ணிட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க இன்னைக்கு வரைக்கும். சரிங்களா? அப்போ அவங்களும் இந்த உலகத்தில் வாழ்கிறாங்க தானே. அப்போ வேதமே இல்லைனாலுமே வேதமே அவங்களுக்கு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். ஆனாலும் அவங்கக்கிட்டே கடவுள் பேசிக்கலாம், சொல்ல முடியாது. வேதமே இல்லைன்றதுக்காக நீங்கள் வச்சிருக்கிற வேதமெல்லாம் அவங்கக்கிட்ட இல்லைன்றதுக்காக அவங்களாம் கடவுளால் நிராகரிக்கப்பட்டவர்கள் என்று அர்த்தம் இல்லை. சரிங்களா? இப்போ நான் சொல்கிறது எல்லாமே ஒவ்வொரு என்னோடய வீடியோ எடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு தெரிஞ்ச வேதம் அப்படித்தான் நான் பேசியிருப்பேன். இவ்வளோதான் வேதம்னு நான் எங்கேயாவது சொல்லியிருக்கேனா? திருக்குரான், பைபிள் இது போன்ற வேதங்கள் இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச வேதம்னு தான் சொல்லியிருப்பேன். அப்போ நம்மளையும் தாண்டி இப்போ இத்தனை வேதங்களை, இப்போ ஆதார் கார்டு இந்த உலகம் முழுக்க யார்கிட்டலாம் இருக்குதோ, இப்போ இந்தியாவில் ஆதார் கார்டுன்றாங்க, ஒவ்வொரு நாட்டினருக்கும் அந்த ஆதார் கார்டுன்றதுக்கு அடையாள அட்டைன்னு வச்சுக்கோங்க. மனிதன் இந்த உலகத்தில் பிறந்துட்டான்னா ஒரு அடையாள அட்டை இருக்கும். சரிங்களா? உலகம் முழுக்க யாருக்கெல்லாம் இருக்குதோ அந்த அடையாள அட்டை, அவங்க எல்லா பேருமே அதில் கடவுளை நம்புகிறவங்க பூரா ஏதோ ஒரு வேதத்தை வச்சுருப்பீங்க. சரிங்களா? கடவுளை நம்பாதவங்க வேற, அவங்கள விட்டுருங்க. ஆனால் அவங்களும் மனிதர்கள் தான். சரிங்களா? கடவுளால் படைக்கப்பட்ட மனிதர்கள் தான் எல்லாருமே. ஆனாலுமே அவங்க நம்ம கட்டுக்குள்ளே தான் வர்றாங்க. அடையாள அட்டை இருக்குது அப்படின்னாலே நமக்கு தெரிஞ்சவங்க, நம்ம கூட்டத்தினர், நமது சமூகத்தினர் அப்படின்னு சொல்லி நம்ம வச்சுக்கலாம். அடையாள அட்டையே இல்லாதவங்க இந்த உலகத்தில் அடையாள அட்டையே இல்லாதவங்களும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. அவங்களாம் அந்த மலை பிரதேசங்களில் நம்ம மனிதர்களால் ரீச் பண்ண முடியாத இடங்களில் இப்போவும் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் அந்தமான் ஒரு இது நமக்கு தெரியும், கைலாய மலை, அதில் போகவே முடியாது. இப்போ அந்த பென்குயின் போச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, போயிட்டு கடைசியாக இறந்து போச்சு இப்படி சொல்கிறாங்கல்ல, அதையும் தாண்டி ஒரு இடம் இருக்குது. அப்போ அதுவும் அந்த பென்குயினும் போக முடியாத ஒரு இடம் அந்த கைலாய மலை இந்தியாவில். அங்கே காரைக்கால் அம்மையார் போயிருக்கிறதா சொல்கிறாங்க. சரிங்களா? வரலாறு இருக்குது தமிழ்நாட்டில். அந்த கைலாயம் இன்னும் பலர் போயிருக்கிறதா வரலாறு இருக்குது. அந்த கைலாய மலையில் நமக்கு தெரியாமல் பல மனிதர்கள் வாழ்ந்துட்டு இருக்கலாம். கரெக்டாக நான் சொல்ல வர்றது?
அப்போ இந்த அவங்களுக்கு அடையாள அட்டை இருக்குமா? இருக்காது. அவங்க நமக்கே தெரில, அந்த இடத்துக்கு மனிதர்களால் ரீச்சே பண்ண முடியல. ஒரு ஹெலிகாப்டர் கூட போக முடியாத ஒரு இடம். ஏன்னா அந்த இடத்துக்கு ஹெலிகாப்டர் போச்சுன்னா சிக்னல் கட் ஆயிரும். அதனால ஹெலிகாப்டர் அங்கே மாட்டிக்கும்னு பயந்துக்கிட்டு யாரும் அங்கே போகிறது இல்லை. சரிங்களா? அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இடம் வரைக்கும் தான் எல்லா பேரும் போகிறாங்க இப்போ இருக்கிற காலகட்டத்துலேயும். அப்போ அதெல்லாம் இப்போ மனிதர்களால் போக முடியாத இடங்கள் சொல்லி இந்த உலகத்தில் நிறைய இடங்கள் இருக்குது. அந்த இடத்துல அடையாள அட்டை இல்லாத மனிதர்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கலாம். சரிங்களா? அவங்களுக்குமே கடவுளை வந்து உணர்றதுக்கு எல்லா தகுதியுமே இருக்குது. சரிங்களா? எல்லா உரிமையும் இருக்குது. இதான் நான் உங்களுக்கு சொல்ல வருது. ஸோ கடவுளை உணர்றதுக்கு அப்போ அவங்கக்கிட்ட எந்த ஒரு வேதமே இல்லைனா நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ நம்மெல்லாம் வச்சுருக்கிற வேதம் எதுவுமே அவங்ககிட்ட இல்லை. அவங்க வாட்டுக்கு வாழ்கிறாங்க அவங்க லைஃப்னா கடவுளை அவங்கள ஏற்றுக்க மாட்டாங்களா? படைச்சதே கடவுள் தானே. அவங்களே நல்லபடியாக வாழ்ந்துட்டு வரவங்க இருப்பாங்க, அவங்களே கெட்ட வழியில் போகிறவங்களும் இருப்பாங்க. கரெக்டாக? ஒரு குரூப் இருக்கிறாங்க அப்படின்னா அதில் நல்லவங்களும் இருப்பாங்க, கெட்டவங்களும் இருப்பாங்க. இது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சது. அப்போ அதில் இருக்கக்கூடிய நல்லவங்களையும் கடவுள் ஏற்றுப்பார் தானே. இப்போ உங்களுக்கு புரியுதா என்ன சொல்ல வரேன்னா? உங்ககிட்ட ஒரு வேதமே இல்லை, பிறந்துட்டோம் ஆனால் இந்த உலகத்தில், அப்படின்னா உங்களை கடவுள் ஏற்றுக்கவே மாட்டாரா? அப்படிலாம் அதாவது இந்த மறுமை நாள் வரும்போது உங்களை கடவுள் ஏற்றுக்க மாட்டாரா? அப்படின்லாம் சத்தியமாக எதுவுமே கிடையாது. சரிங்களா? நீங்கள் வந்து உங்கள் மனசாட்சிக்கு உண்மையாக 4 பேருக்கு தீங்கு செய்யாத மாதிரி நல்லபடியாக இந்த உலகத்தில் மறுமை நாள் வர வரைக்கும் வாழ்ந்துட்டு வந்தீங்கன்னா நிச்சயமாக கடவுள் ஒரு வேதமே உங்ககிட்ட இல்லை, வேதத்திற்கான அறிவு அப்படின்றதே உங்களுக்கு இல்லைனாலுமே கடவுள் உங்களை ஏற்றுக்கொள்வார். நிச்சயமாக சொர்க்கத்தில் உங்களுக்கு ஒரு இடத்தை அவர் கொடுப்பார் என்று நான் இந்த வீடியோவில் ஆணித்தரமாக உங்களுக்கு சொல்கிறேன். சரி வேதம்லாம் இல்லாதவங்கள கடவுள் பார்த்துக்குவார், அது உங்கள் பிரச்சனையே இல்லை. வேதம்லாம் இருக்கிறவங்கள பிரச்சனைக்கு படாமல் வருவோம். இப்போ வந்துட்டோமா? இங்கே வந்துட்டோம். ஓகே, எங்கள் கைலாசம் போயிட்டோம், அதுக்குள்ள அப்புறம் எங்கே போயிட்டோம், அந்தமானுக்கு போயிட்டோம், எல்லா இடத்துக்கும் போயிட்டு இப்போ இங்கே வந்துட்டோம். மறுபடியும் திருக்குறானுக்கே வர்றோம். இதில் சொல்லப்பட்ட அந்த மறுமை நாளுக்கு மட்டும் ஒரு வித்தியாசம் இருக்குது. என்ன அப்படின்னா, கலியுகம் முடிய போகிற இப்போ இந்த போரெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்களே, இந்த போரெல்லாம் முடிஞ்சு கலியுகம் முடிய போகிற காலகட்டத்தில் ஒரு விஷயத்தை மறுமை நாள் ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறாங்க. சரிங்களா? ஒரு நாள் வரும், கலியுகம் முடிய போகிற காலகட்டத்தில் ஒரு நாள் வரும். அந்த நாளுக்கு பேர் மறுமை நாள் அப்படின்றாங்க. இதில் அவங்க சொல்லப்பட்ட ரூமர்ஸை ஃபஸ்ட் நான் சொல்லிடுறேன், அப்புறம் நம்ம திருக்குறானில் உண்மையில் என்ன சொல்லியிருக்குன்றதை நம்ம படிச்சிருவோம். சரிங்களா? என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, திருக்குறானை வந்து இப்போ அவங்க எல்லோரும் முன்னாடி காட்டலாமா வீடியோவில் அப்படின்றதுல எனக்கு கொஞ்சம் பயம் இருக்குது. காட்டக்கூடாதுன்றது என்னை பொறுத்த வரைக்கும். இப்போ அதை வந்து ஸ்க்ரீன்ஷாட்டு ஆல்ரெடி நான் எடுத்து வச்சுருக்கேன் என் ஃபோனில். இப்போ நான் குரானில் படித்தது கூகுள் க்ரோம்லேயும் வரும்ல குரான் வெப்சைட்டில், அதை வந்து இப்போ நான் அதில் ஆட் பண்ணி வீடியோவில் ஆட் பண்ணி என்னால் உங்களுக்கு கொடுக்க முடியாது. வீடியோ வந்து எடிட் பண்ணணும். அப்போனா அதே பேசிட்டேன்னா அப்படியே நான் உங்களுக்கு போட முடியும், அப்லோட் பண்ண முடியும். சரிங்களா? அதனால தான் முன்னாடியே ப்ரிப்ரேஷன் பண்ணிவிட்டு நான் வந்து வீடியோ பேசிகிட்டு இருக்கிறேன். எடிட் பண்ணாத மாதிரி இருக்கணும், அப்படியே டக்குன்னு போடுற மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு. அதனால என்னென்னா திருக்குறான் புக்கை நான் இப்போ வச்சுருக்கிறேன். சரிங்களா? உங்களுக்கு தெரியாத மாதிரி இங்கிட்டு வச்சுருக்கேன். அதனால தான் உங்களுக்கு நான் காட்டாமல் அப்படியே படிக்கிறேன். ஓகேங்களா? அந்த முக்கியமான வசனங்கள் மட்டும் படிக்கலாம். அதுக்கு முன்னாடி அந்த ரூமர்ஸை முதல்ல பார்த்துடலாம். முஸ்லீம் நண்பர்கள் பல பேரை நீங்கள் வந்து கேட்டீங்க அப்படின்னா, மறுமை நாள் அப்படின்னு சொல்லி இப்போ கலியுகம் முடிய போகிற காலகட்டத்தில் மறுமை நாள்னு ஒரு நாள் வரும். அந்த மறுமை நாள் வந்து வேறு, நம்ம வந்து ஜென்ரலாக கருதப்பட்ட மறுமை நாள் வந்து ஒவ்வொரு ஆத்மாவும் இந்த உலகத்தில் இறந்ததுக்கப்புறம் சொர்க்கத்துக்கும், நல்ல ஆத்மானா சொர்க்கத்துக்கும் அல்லது கெட்ட ஆத்மானா நரகத்துக்கும் போவாங்கன்றது அந்த மறுமை நாள் வேறு. அப்போ வந்து ஒரு விசாரணை, ஆத்ம விசாரணை செய்யப்படும் கடவுள் முன் அப்படின்றது, அதை செஞ்சதுக்கப்புறம் போகிறதுன்றது வேறு. இவங்க சொல்கிற மறுமை நாள் என்ன அப்படின்னா, அந்த இறுதி காலகட்டத்தில் ஒரு நாள் இருக்குது. அந்த நாளில் வந்து சூரியன் மேற்கில் உதிக்கும் அப்படின்றாங்க. சரிங்களா? என்ன சொல்கிறாங்க, சூரியன், அதனால தான் இதெல்லாம் நான் வசனமாக கூகுள் க்ரோமில் வந்து வசனமாகவே கொடுத்துருக்குறாங்க. சூரியன் மேற்கில் உதிக்கும் அந்த நாள் மறுமை நாள், அந்த நாளில் அவர்கள் அனைவரும் ஈமான் கொள்வார்கள், ஆனால் அதனால் எந்த பிரயோஜனமும் இல்லை. முன்னாளிலிருந்தே கடவுளை
தொழுத கடவுள் மேல் பயபக்தியுடன் வாழ்ந்தவர்களுக்கு மட்டுமே அந்த நாளில் இறைவனை அடையக்கூடிய வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லி அதில் வந்து சொல்கிறாங்க. இதை வந்து நான் அப்படியே போடலான்னு தான் நினச்சேன். ஆனால் அதுக்கு புக் எடுத்து நம்ம படித்து பார்த்தோன்னா வேறு மாதிரி இருக்குது. அதனால தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதனால தான் அந்த வசனத்தை நான் போடலான்னு டவுன்லோட் பண்ணி வச்சது எதையுமே நான் வந்து இப்போ உங்களுக்கு ஆட் பண்ணலை. ஓகேங்களா? வேணும்னா இது இப்படி சொல்லியிருக்காங்க, ஆனால் இப்படி இருக்குன்னு எடுத்து காட்டுறதுக்கு வேணால் கடைசியாக போகலாம். ஆனால் போட தேவையில்லை. வீடியோ பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க ஃபுல்லாக உட்காந்து பாருங்கள். இதை நான் உட்காந்து தனியாக எடிட் பண்ணிட்டுலாம் இருக்கிற மாட்டேன். இந்த வசனங்களெல்லாம் வச்சுக்கிட்டு அது இல்லையே, அது குரான்ல இல்லையே, இல்லாதது நான் எதுக்கு உட்காந்து போடணும்? தேவையில்லை தானே. எப்பயுமே இருக்கிற விஷயங்களை தான் நம்ம வந்து சொல்லணும். சரிங்களா? யாருடைய கற்பனையை நம்ம வந்து சொல்லக்கூடாது. குரான் சொல்லிட்டோன்னா அதில் இருக்கிறதா சொல்லணும். சரி, இப்போது நிறைய பேர் அப்படி சொல்கிறாங்க. சூரியன் மேற்கே உதிக்கும் அந்த நாளில் ஒரு எக்காலமிடும் ஒரு சத்தம் வரும். வானத்திலிருந்து ஒரு சத்தம் வரும். அந்த சத்தம் கேட்ட உடனே ஃபஸ்ட்டு சூரியன் மேற்கே உதிக்குன்றாங்க. மேற்கில் உதிக்குதுன்னா என்னது? எப்பயும் சூரியன் கிழக்கில் தான் உதிக்கும். இப்போ ஆப்போசிட் சைடு மேற்கில் வந்து உதிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எங்கள் வீட்டுக்கு இது கிழக்கு, இது மேற்கு, அதனால இப்படி கை வச்சிருக்கேன். சரிங்களா? உதிக்கும் அப்படின்றாங்க. அப்படி உதிக்கும் போது அது எல்லார் கண்ணுக்குமே தெரியும், கண்ணிலே பார்க்க முடியும் அப்படின்றாங்க. அப்போ வந்து எல்லா பேரும் பயப்படுவாங்க. அப்போது வானத்திலேருந்து ஒரு சத்தம் வரும். வானத்திலேருந்து ஒரு சத்தம் வந்தால் எல்லாருக்கும் பயமாக தானே இருக்கும். எக்காலமிடும் சத்தம் வரும் அப்படின்னா ஏதோ ஒரு சம்திங். ஹிந்துத்துவ படி என்ன சொல்கிறாங்கன்னா அது வந்து சங்கூதர சத்தம் அப்படின்றாங்க. சரிங்களா? எக்காலம் அப்படின்னா சங்கூதுறது. எக்காலம்னா நீங்கள் வந்து எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டாக வேணாலும் எடுத்துக்கலாம். அப்போ ஏதோ ஒரு சத்தம், வித்தியாசமான சத்தம், ஆனால் அது வந்து தேவர்கள் தான் அந்த சத்தத்தை வந்து கொடுப்பாங்க அப்படின்றாங்க. சரிங்களா? ஒரு என்ன சொல்கிறது, வெறும் ஒரு சூரியன் மட்டும், படைப்பிடங்கள் சூரியன் சந்திரன் இவங்க மட்டும் சத்தம் போட மாட்டாங்க. இவங்க வந்து உதிக்கிற வேலையைத்தான், டைரக்ஷன் மாதிரி உதிக்கிற வேலையை மட்டும்தான் பார்ப்பாங்க. சத்தம் வர்றது வந்து வானத்திலிருந்து தேவர்கள் தான் அந்த பல இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், அது எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸாக வேணா இருக்கலாம், மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், அதை வச்சு சத்தங்களை எழுப்புவாங்க அப்படின்றாங்க. சரிங்களா? இதுதான் எல்லா தீர்க்க தரிசனத்துலையுமே இருக்குது. சூரியன் உதிக்கிறதுல வானத்துலேருந்து சத்தம் வரும் இறுதி காலத்தில் அப்படின்னு சொல்லி எல்லாத்துலேயுமே கல்கி தீர்க்க தரிசனத்துலேயே அப்படித்தான் போட்டிருக்கு. சரிங்களா? சொல்கிறாங்க. சரி, ஆனால் அதுக்கு முன்னாடி குரானில் என்ன சொல்கிறாங்கன்னா, குரானில் இல்லை, முஸ்லீம் நண்பர்கள் பரப்பி விட்டது அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாமா. சூரியன் மேற்கே உதிக்கும், அதுக்கப்புறம் வானத்தில் வந்து எக்காலமிடும் சத்தம் கேட்கும். அதன் பிறகு இருக்கிறதெல்லாம் நம்ம இங்கே பார்ப்போம். சரிங்களா? எப்போ உண்மையிலே சூரியன் மேற்கில் உதிக்கும் அப்படின்னு சொல்லி இங்கே வந்து நம்ம இந்த மறுமை நாள் தீர்க்க தரிசனங்களை எடுத்து படித்து உங்களுக்கு நான் காட்டிடுறேன். சூரியன் மேற்கே உதிக்கும் அப்படின்னு சொல்லி அது வந்து போட்டிருக்குதா அப்படின்னு சொல்லி நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இதை தாண்டி இல்லை வேறு இதில் நபிகள் நாயகம் குரான் தாண்டி வேறு புக்குகளையும் எழுதியிருக்காரு அவரோட லைஃப் முடியக்குள்ள. அந்த வேறு புக்கில் இருக்கிற கருத்துக்களாக கூட இருக்கலாம் இந்த சூரியன் மேற்கே உதிக்கும்ன்றது. ஆனால் குரானில் சூரியன் மேற்கே உதிக்கும்னு சொல்லி எங்கேயுமே சொல்லப்படலை. ஓகேங்களா? வானத்திலிருந்து எக்காலம் கேட்கும் அது மட்டும்தான் போட்டிருக்கிறாங்க. சரிங்களா? ஆனால் சூரியனையும் சந்திரனையும் சாட்சியாக வச்சு ஒரு இது வந்து சொல்லியிருக்காங்க, ஒரு வசனம். ஓகேங்களா? அதையும் நான் உங்களுக்கு படித்து காட்டிடுறேன். ஆனால் சூரியன் மேற்கே உதிக்கும்ன்றது சொல்லலை. வேற ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறாங்க, சூரியனும் சந்திரனும் ஒன்றிணையும் அப்படி ஒன்று சொல்லியிருக்காங்க. அதை நம்ம தெரிஞ்சுக்கோ. அப்போது உண்மையிலே குரானில் என்ன சொல்லப்பட்டிருக்கு நம்ம தெரிஞ்சாதான் அங்கே இப்போ போர்க்காலம் நெருங்கிடுச்சு, அப்போ இறுதி காலகட்டம் வரப்போகுதுன்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன அடையாளம் நடக்க போகுதுன்னு நமக்கு புரிய வரும். அப்போ தான் நம்ம அதை வானத்தை நோக்கி நம்மளால் பார்த்து புரிஞ்சுக்க முடியும். ஓகே, இது வந்து கடவுள் சொல்லப்பட்ட இறுதி நாள் காலம் வந்துருச்சு. இப்போ வந்து என்ன சொல்கிறது, இப்போ வந்து நம்ம இறைவனுக்காக நம்ம வாழ்ந்துருந்தோன்னா நம்ம வந்து சந்தோஷமாக இருக்கலாம். இந்த காலகட்டம் இறுதி நாள் வந்துருச்சுன்னா இறைவனுக்காகவே இது வரைக்கும் வாழ்ந்துருந்தாங்கன்னா அவங்களுக்கு நிச்சயமாக சந்தோஷம், புன்சிரிப்பு வரும்ன்றாங்க அந்த காலம் வரும்போது, அந்த மறுமை நாள்ன்றது வரும்போது.
அதாவது கலியுகத்தில் வர சொல்லப்பட்ட அந்த இறுதிக்கட்ட நாளில் வரப்போகிற அந்த மறுமை நாள் வரும்போது. சரிங்களா? அப்போ அந்த இறுதிக்கட்ட நாளில் நம்மளும் தான் இருப்போம். உயிரோடு இருந்தோன்னா நம்மளும் இருப்போம்னு வச்சுக்கலாமா? இப்போ நம்மளும் தான் அதை வந்து ஃபேஸ் பண்ண போகிறோம். ஸோ அப்போ அது என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும், உண்மையிலே குரானில் என்ன போட்டிருக்குன்னு. ஓகேங்களா? இப்போ நான் படிச்சுட்டு மீனிங்கும் சொல்லிடுறேன். ஓகேங்களா? தமிழில் தான் படிக்க போகிறேன். ஆனால் அதில் வந்து அரபு வார்த்தையை கொடுத்துருக்குறாங்க. ஒரு சில வேர்ட்ஸுக்கு அரபு வார்த்தையை கொடுத்து பக்கத்தில் தமிழ் மீனிங் கொடுத்துருக்குறாங்க. அங்கே தான் எல்லா பேரும் வேறு ஒரு அடுத்த மீனிங்க்கு வந்து போயிடுறாங்க. ஹிந்தியை கம்பேர் பண்ணுறது, அவங்கவுங்க இஷ்டத்துக்கு பேசுகிற இதுக்கு போயிடுறாங்க. அதனால தான் இந்த விஷயம் இப்படி மாறுச்சுன்னு சொல்லலாம். சரிங்களா? இது தாண்டி நபிகள் நாயகம் தனியாக வேற ஒரு புக்கில், குரான் தாண்டி வேற ஒரு புக்கில் இந்த மாதிரி சூரியன் மேற்கே உதிக்கும்ன்ற வேர்டு சொல்லியிருந்தாங்கன்னா அதை நீங்கள் தாராளமாக நம்பிக்கொள்ளலாம். அதில் எனக்கு ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, என்கிட்ட குரான் தான் இருக்குது. இது தாண்டி மற்றதுலலாம் நம்பணும்னு சொல்லி எனக்கு வந்து பர்சனலாக நம்பிக்கை இல்லை. நான் வந்து குரானில் என்ன சொல்லியிருக்குதோ அதை மட்டும்தான் நான் வந்து நம்புகிறேன். ஏன்னா என்னோட ரிசர்ச் படி பகவத்கீதையில் சொல்லப்பட்டதும், திருவாசகத்தில் சொல்லப்பட்டதும், திருக்குறானில் சொல்லப்பட்டதும், பைபிளில் வந்து திருவிவிலியம்பாங்க, அதில் சொல்லப்பட்டது ஒரே மாதிரி இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும். நான் வந்து ரிசர்ச் பண்ணதில் அப்போது இப்போ எல்லாத்தையும் ஒரே கடவுள் தான் வந்து சொல்லியிருக்கிறாங்கன்றது என்னுடைய நம்பிக்கை. அதனால திருக்குறானை மட்டும்தான் நான் ஏற்றுக்கிறேன். இப்போ நபிகள் நாயகம் இது தாண்டி மற்ற புக்கு சொன்னதெல்லாம் என்கிட்ட இல்லை. படித்து பார்த்தேன்னா நான் சொல்ல முடியும், ஆராய்ச்சி பண்ணி அதில் இருக்கிற வேர்டு திருக்குறானில் இருக்கிற வேர்டு உண்மையான்னு கம்பேர் பண்ணிட்டேன்னா தெரிஞ்சிடும். ஆனால் இப்போதைக்கு இல்லை. ஸோ அதனால் அந்த தனிப்பட்ட கருத்துக்கள் எதையும் நான் எடுத்து உங்களுக்கு சொல்லலை. ஓகேங்களா? சரி, திருக்குறானில் இருக்கிறது மட்டும் பார்ப்போம். இதுக்குரிய வசனம் வந்து எங்கே கொடுத்துருக்குறாங்கன்னா அத்தியாயம் 39. சரிங்களா? அது வந்து அல்ஜூமர் அப்படின்ற அத்தியாயம். சரிங்களா? அதுக்கோட மீனிங் வந்து கூட்டங்கள் அப்படின்னு போட்டிருக்காங்க. அல்ஜூமர் அப்படின்னா கூட்டங்கள் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஓகேங்களா? அதில் நான் சொல்கிற அந்த எக்ஸாக்ட் வசனத்தை மட்டும் எடுத்து பாருங்கள். ஏன்னா ஃபஸ்ட்டு இருந்து படிச்சுக்கிட்டு குரானை பொறுத்த வரைக்கும் என்ன தெரியுமா, உங்களுக்கு வந்து மாற்றி இருக்கும். ஸ்டோரியை வந்து இப்போ நிறைய ஸ்டோரிஸ் வந்து அதில் சொல்லியிருக்காங்க. நிறைய பேரோட ஸ்டோரிஸ் அந்த காலத்தில் நபிகள் நாயகம் முன்னாடி ஈசா நபி இருக்கார்ல, ஜீசஸ், அவர் வாழ்ந்த காலகட்டங்களில் இருக்கிறதுலேருந்தே ஸ்டோரிஸ் வருது. நிறைய பேரோட ஸ்டோரிஸ் வருது. அது எல்லாமே ஒரே மாதிரி வரிசையாக வருதானா கிடையாது, மாற்றி 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 இருக்குது. அதனால ஃபுல்லாக படித்தவங்க கிட்ட கேட்டால் அதை வந்து உங்களுக்கு வரிசைப்படுத்தி ஈஸியாக சொல்லிடுவாங்க. நான்லாம் வந்து ஃபுல்லாக படித்தவங்க கிடையாது. ஏதாவது முக்கியமான குறிப்புகள் சொல்லுவாங்க தெரியுமா, அதை மட்டும்தான் நான் வந்து படிப்பேன். ஆனால் அதை படிக்கிறேன்னா அந்த வசனத்தை மட்டும் படிக்க மாட்டேன். இப்போ அந்த வசனம் எங்கேருந்து ஆரம்பிக்குது, அது எந்த ஸ்டோரிக்காக இந்த வசனத்தை சொல்லியிருக்கிறாங்க, அப்படித்தான் கொஞ்சம் மேலேயும் கீழேயும் படிப்பேன். கொஞ்சம் அந்த வசனத்துக்கு முன்னாடி இருக்கிற கொஞ்சம் பகுதி, அந்த வசனத்துக்கு பின்னாடி இருக்கிற கொஞ்சம் பகுதியை நான் படிச்சிருவேன். ஏன்னா அப்படி அவங்க சொல்லியிருக்கிற ஒரு வசனத்தை வச்சு மட்டும் எதுவுமே சொல்லக்கூடாதுல்ல. நான் எப்பயுமே அப்படித்தான் இருப்பேன், எல்லாருக்கும் பொதுவாக இருந்துட்டு போயிடுவேன் அப்படி. அப்போது அல்ஜூமர் 39வது அத்தியாயத்தில் 66வது வசனத்துலேருந்தே நம்ம வந்து பார்ப்போம். சரிங்களா? ஏன்னா அதை தான் சொல்கிறேன், 68வது வசனம் தான் நமக்கு முக்கியம். சூரியனை பற்றி சொல்லியிருக்கிறாங்கன்றது எல்லாரும் சொல்லப்படுறது. இப்போ கூகுள் குரோம் அடித்து பார்த்தீங்கன்னா அதை பார்த்துட்டு நம்ம டக்குன்னு போகிற அந்த வசனம் வந்து 39:68 அதில் போட்டிருப்பாங்க. சரிங்களா? அல்ஜூமர்னு கூட போட்டிருக்க மாட்டாங்க. சரிங்களா? நீங்கள் வந்து குரான், உண்மையான குரான் வெப்சைட் போனீங்கன்னா அதில் எல்லாமே போட்டிருப்பாங்க. இந்த கூகுள் குரோம் தனியாக வர்றாங்கல்ல, வசனத்தை மட்டும் எழுதி வச்சுக்கிட்டு நம்மளை குழப்புறதுக்குனே வருவாங்க. ஜென்ரலாக சில வெப்சைட் வருவாங்க, அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா வெறும் இதை மட்டும் போட்டிருப்பாங்க. அதில் புகாரின்னு வேறு போட்டு வச்சுருந்தாங்க. முதல்ல புகாரி எங்கடா இருக்குதுன்னு நானும் குரான் முழுக்க தேடி, அதுக்கே எனக்கு வந்து அரை மணி நேரம் ஆயிடுச்சு. அரை மணி நேரம் எனக்கு அதிலே போயிடுச்சு. குரான் முழுக்க முடிச்சிட்டேன். அந்த புகாரியை தேடுறதுக்கு குரானில் எத்தனை, நான் ஒரு கிறுக்கு என்னென்னா, எனக்கு என்ன விஷயம் தெரிலனா, குரானை எப்பயுமே வந்து பின்னாடி இருந்து தான் படிக்கணும். சரிங்களா? அப்போ இதோட குரானோட பின்னாடி இருந்து நான் படித்து தேடிட்டு வர்றேன். குரானோட முன் பக்கத்தில் முதல் பக்கத்தில் அட்டைப்படத்தில் வந்து இது போட்டிருக்கிறாங்க,
எல்லா அத்தியாயமும் வரிசையாக பாகம் பிரித்து போட்டிருக்கிறாங்கன்றது எனக்கு தெரியல. எனக்கு எதுவுமே தெரியாது. குரானை வந்து வாங்கி வச்சுக்கிட்டேன், அவ்வளோ. எந்த ஒரு அடிப்படை அறிவுமே கிடையாது. அது தெரியாதனால என்ன பண்ணிட்டு புகாரின்னு சொல்லி அது போட்டிருக்குது. இந்த சூரியன் மேற்கே உதிக்கும் நாள் அப்படின்னு சொல்லிட்டு கீழே புகாரின்னு போட்டிருக்கு கூகுள் குரோமில். ஜென்ரலாக புகாரி எங்கடா இருக்குன்னு சொல்லிட்டு குரானில் இருக்கிற அத்தனை பாகத்தையுமே நான் முடிச்சிட்டேன். ஃபுல்லாக நான் படிக்கல, உங்களுக்கு புரியுதா? அந்த அத்தியாயம் மட்டும் தேடிக்கிட்டே வர்றேன். எல்லா அத்தியாயமும் 1லேருந்து 1, 29, 30 ஒவ்வொரு பேஜ் பை பேஜ் அத்தியாயத்தோட அந்த நம்பர் இருக்குல்ல, அந்த நம்பர் வந்துச்சுன்னா ஓகே இதில் புகாரி இருக்கா அப்படி பார்த்துக்கிட்டு புக்கு பூரா முடிச்சிட்டேன். கடைசி வரைக்கும் புகாரி வரவே இல்லை. இது இன்னாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு சரி வேறு ஏதாவது குரான் வெப்சைட் நம்ம போய் பார்ப்போம். ஃபஸ்ட்டு நான் போகிறது கூகுள் குரோம். அப்புறம் தான் குரான் வெப்சைட்டுக்கு போகிறேன். ஏன்னா குரான் வெப்சைட்னா தமிழில் வராது, இங்கிலீஷில் தான் வரும், இல்லைன்னா அரபில் வரும். தமிழ்னா அது தனியாக இருக்குது, அது எப்படி போடணும்னு எனக்கு தெரியாது. அப்புறம் எனக்கு தெரிஞ்ச வசனத்தை போட்டு டைப் பண்ணி பார்த்தோன்னே அது வந்து குரான் வெப்சைட்டு தமிழில். இப்போ புக்கு வச்சுருக்கோல, அதனால ஏதோ ஒரு வசனத்தை போட்டு டைப் பண்ணோன்னே அது டைரெக்டாக குரான் வெப்சைட்டுக்கு வந்து என்னை கூட்டிகிட்டு போயிடுச்சு. அங்கே போயிட்டு தான் நான் கண்டுபிடிச்சேன் அல்ஜுமர் 39:68ன்னு அதில் தெளிவாக கொடுத்துருக்காங்க. அப்புறம்தான் தேடி இப்போ இங்கே வந்திருக்கு. இப்போ இது வர்றதுக்கு எனக்கு 1/2 மணி நேரம் ஆயிருக்குன்றது தெரிஞ்சுக்கணும், சரிங்களா? ஆனால் இப்போ ஃபுல்லாத்தையும் நான் முடிச்சேன்ல, அப்போ குரானை ஃபுல்லாத்தையும் நான் எடுத்து பார்த்ததில்ல. இப்போ எனக்கு அடிப்படை அறிவு வந்துருச்சு. அப்போ இதை தேடினால தான் எனக்கு இதை வந்து எப்படி படிக்கணும்னே தெரிஞ்சிருக்கு. இப்போ இறைவன் எல்லா விஷயத்தையும் இப்போ கைடன்ஸ்க்கு யாருமே இல்லை, சரிங்களா? குரானை வாங்கிட்டேன். இப்போ இதுக்கு நான் போய் பக்கத்து வீட்டில் போய் கேட்குறேன். பக்கத்து வீட்டில் முஸ்லீம் வீடு இருக்கிறாங்க, போய் கேட்குறேன்னா எங்கள் வீட்டில் சில பேர் சங்கடப்படுவாங்களோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு நான் யாருக்கிட்டையும் புக்கு தமிழில் தான் இருக்குது, வேறு மொழியில் இருந்தால் கூட போய் டவுட்டு கேட்கலாம், எதுக்கு நம்மளே படிச்சுக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் டவுட்டு கூட கேட்காம எனக்கு என்ன வெப்சைட்டில் எதாவது டவுட் இருக்கோ அதை மட்டும் எடுத்து நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அப்போ அது முறைப்படி எப்படி இப்படிலாம் இருக்குது. அட்டைப்படம் முதல்ல எங்கே இருக்குது, அதுக்கு பேர் என்ன, கண்டென்ட்னு ஒன்று சொல்லுவாங்க. முதல் பக்கத்தில் கொடுத்துருப்பாங்க எத்தனை பிரிவுகளாக இந்த புக்கில் இருக்குன்றது. அதெல்லாம் தெரிஞ்சுக்கோதாரணி அப்படின்னு சொல்லி இறைவன் என்னை புரிய வைக்கிறதுக்காக இன்றைக்கி இவ்வளோ நேரம் விளாண்டுருக்காங்க என் கூட. சரி ஓகே, இப்போது அல்ஜுமர் 39:2. ஏன்னா நான் ஏன் இவ்வளோ தூரம் பேசுகிறேன் அப்படின்னா, இப்போ முஸ்லீம் நண்பர்கள் பல பேர் இதை பார்ப்பீங்க. எனக்கு அவ்வளோ அடிப்படை அறிவெல்லாம் கிடையாது குரானில். இப்போ ஏதாச்சும் டவுட், இப்போ ஹிந்து ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு பேசுகிறாங்க, என் கூட டிஸ்கஸ் பண்ணுறாங்க அப்படின்னா சில விஷயங்களை குரான்லேருந்து எடுத்து சொல்லுவாங்க, இதெல்லாம் குரானில் சொல்லியிருக்கு இது பற்றி. ஆனால் இது நம்ம ஹிந்துத்துவ விஷயத்துக்கு எதிராக இருக்குது தாரணி. இப்போ நான் யூடியூப்லலாம் வீடியோ போடுறல, அதனால் சில ஃப்ரெண்ட்ஸ் என்கிட்ட சொல்லுவாங்க இது பற்றி நீ ரிசர்ச் பண்ணிவிட்டு எங்களுக்கு சொல்லு அப்படின்பாங்க. அப்போ அதுக்காக நான் பார்க்கும்போது மட்டும்தான் நான் இந்த வசனத்தில் குரான் இல்லாதப்ப கூகுள் குரோமில் தான் நான் பார்ப்பேன். அப்போ எனக்கு படிக்க தெரியாதுன்னு அர்த்தம். கூகுள் குரோமில் என்ன குரான் சொல்லி வெப்சைட்டில் என்ன சொல்லுதோ அதை பார்த்துட்டு அப்படியே நான் சொல்லி முடிச்சிடுவேன். இப்போ தான் நம்ம புக்கு வாங்கியிருக்கோமா, அதனால் இப்போ தான் நான் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இது எப்படி படிக்கணும் என்ன இதுன்னு தெரிஞ்சுக்கிறேன். அதனால் இவ்வளோ தூரம் சொல்லியிருக்கேன். சரி ஓகே, 68 39:68 68 போகிறதுக்கு முன்னாடி நம்ம 66லேருந்து நம்ம பார்ப்போம். அப்போ தான் தெளிவாக என்ன சொல்ல வர்றாங்க, எதுக்கு அந்த வசனத்தை சொல்லியிருக்காங்கன்றது புரியும். ஓகே, நான் சொல்கிறது எல்லாமே லென்த்தாக தான் இருக்கும், பொறுமை இருந்தால் பாருங்கள், இல்லைன்னா பார்க்காதீங்க. நான் இப்படித்தான் வீடியோ போடுவேன் எனக்கு. ஏன்னா இது எதுவுமே நீங்கள் பொறுமை இல்லாமல் எல்லா பேரும் இந்த உலகத்தில் எல்லாரையும் சொல்கிறேன், அனைத்து மனிதர்களையும் சொல்கிறேன், பொறுமை இல்லாமல் அவங்கவுங்க இஷ்டத்துக்கு வாழ்ந்தனால தான் இது இப்போ போகிற வரைக்கும் கொண்டு போய் நிற்கிது. இப்போயாவது வாழ்க்கையில் கொஞ்சம் பொறுமையுடன் இப்போ இது மிஞ்சி போனால் 1 மணி நேரம் வீடியோ போடுவேனா, அந்த 1 மணி நேரம் கூட உங்களுக்கு பார்க்குறதுக்கு பொறுமை இல்லைன்னா வாழ்க்கையில் எதுக்குமே உங்களுக்கு பொறுமை இல்லைன்னு அர்த்தம், சரிங்களா? அப்போ எனக்கு நீங்கள் அறிவுரை சொல்லக்கூடாது யூடியூப்பில். அதாவது வீடியோ எவ்வளோ நேரம் போடணுன்ற அறிவுரை எனக்கு நீங்கள் சொல்லக்கூடாது. ஏன்னா நான் பல ஆராய்ச்சிகள் பண்ணிவிட்டு படிச்சுட்டு, சரிங்களா, 2 டிகிரி வாங்கிட்டு 3வது டிகிரி வாங்கிட்டு அப்புறம் வீடியோ போடுறவங்களாம் லூஸு கிடையாது, சரிங்களா? அப்போ வீடியோக்குள்ளே இருக்கிற கருத்துக்களுக்கு நீங்கள் அறிவுரை சொல்லலாம். இப்போ இது இப்படி சொல்லலாம் அப்படி சொல்லலாம், நீங்கள் தாராளமாக உங்கள் கருத்துக்களை சொல்லலாம்,
எங்கே வேணாலும் வந்து சொல்லலாம். ஆனால் நான் எவ்வளோ நேரம் வீடியோ போடணுன்றத சொல்லக்கூடாது. உங்களுக்கு பொறுமை இல்லைன்னா பார்க்காதீங்க. பொறுமை இருந்தால் தாராளமாக உங்களுக்கு உட்காந்து அத்தனையும் பாருங்கள், அத்தனையும் என்கிட்ட வந்து கருத்து சொல்லுங்கள், நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். புரிஞ்சிருச்சா? பொறுமை இருப்பவர்களுக்கு மட்டுமே எனது யூடியூப் சேனல். சரிங்களா? 66 நான் படிக்கிறேன். ஆகவே நீர் அல்லாவையே வணங்குவீராக, மேலும் அவனுக்கு நன்றி செலுத்துவோரில் நீர் ஆகிவிடுவீராக. இப்போது நீங்கள் வந்து அல்லான்னு சொல்லி இங்கே எங்கெல்லாம் குரானில் சொல்லியிருக்குதோ அங்கெல்லாம் நீங்கள் இறைவன் நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஏன்னா மற்ற புக்கையும் நம்ம வந்து கம்பேர் பண்ணணும்ல, ஒவ்வொரு வாட்டியும் மற்ற வேதங்கள் எல்லாத்தையும் நீங்கள் எடுத்து பார்க்குறோம். நம்ம திருவாசகத்தை பார்க்குறோம், சிவன் சொல்லியிருப்பாங்க. அது மாதிரி இங்கே அல்லாஹ் அப்படி நீங்கள் வச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு எதுலேயுமே ஒரு வித்தியாசமே தெரியாது. எல்லாமே ஒரே சாமி தான் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சிடும். சரிங்களா? இல்லைன்னா மறுமை நாள்லையாவது உங்களுக்கு புரிஞ்சிரும்ன்ற. இப்போ அதுதான் நம்ம சொல்ல போகிறோம். ஓகேங்களா? அப்போ இதில் என்ன சொல்கிறாங்க? ஆகவே நீர் அல்லாவையே வணங்குவீராக. அல்லானா என்னது? அல்லானா முதல்ல என்னன்னு நம்ம சொல்லிடலாமா? அரபு வார்த்தையில் அல்லாஹ்வுடைய அர்த்தம் என்னன்னா ஏக இறைவன், அவ்வளோதான். அப்போ அல்லானா என்னது? இறைவன் அர்த்தம். சரிங்களா? அப்போ அல்லான்றது வந்து முஸ்லீமோட சாமி அப்படின்னு சொல்லி நீங்கள் என்னைக்கு கூறுகட்டத்தனமாக நினைக்கிறீங்களோ அன்னைக்கு அங்கே தான் உங்களுக்கு வந்து பிரச்சனையே வருது. இப்போ முஸ்லீம் வேதமே யார்கிட்டையுமே இல்லைப்பா, இந்து வேதம் மட்டும்தான் படிக்கிறாங்கன்னா படிச்சுட்டு போகிறாங்க, எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ நீங்கள் எல்லா வேதத்தையும் ஒன்றிணைக்கணும்னு சொல்லி இந்த உலகத்தில் பல பேர் இருக்கீங்களே, அவங்களுக்கு மட்டும்தான் நான் இதை பற்றியெல்லாம் சொல்ல வரேன். அதே தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. வேதமே இல்லாதவனும் இந்த உலகத்தில் வாழ்கிறாங்க, அவங்கள பற்றியெல்லாம் இப்போ நான் பேசவே வரல. உங்களுக்கு புரியுதுங்களா? எல்லா வேதத்தில் இருக்கிறதும் வேற வேற சாமி, இல்லை எல்லா வேதத்தில் இருக்கிறதும் ஒரே சாமி, இப்படி 2 விதமாக பிரிக்கப்படுறீங்க மனிதர்கள் சொல்ல வர கருத்துக்கள். அவங்களுக்கு மட்டும்தான் என்னோட கருத்து. இப்போ தாரணி எந்த கூட்டம் அப்படின்னு சொல்லி தாரணி ரெண்டு விதமான சமூகத்தினரில் தாரணி எந்த கூட்டம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லா வேதத்தையும் ஒரே சாமி தான் சொல்லியிருக்காங்க அப்படின்றத யாரெல்லாம் அந்த உலகத்தில் சொல்ல வர்றாங்களோ உலகம் முழுவதும் அவங்க கூட்டத்தை சேர்ந்தவள் தாரணி. சரிங்களா? சரி. அப்போ தாரணி என்ன சொல்ல வரா அப்படின்னா, தாரணி மட்டும் இல்லை, அரபு மொழியில என்ன சொல்கிறாங்க, அரபு மொழியை மொழிபெயர்த்தவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அல்லாஹ் அப்படின்னா என்ன சொல்லுவாங்கன்னா, அதுக்கு ஒரு வேர்டு சொல்லுவாங்களே, அனைத்தையும் படைத்த இறைவன் ஒன்று சொல்லுவாங்க, எல்லாம் வல்ல. வெரி குட். எல்லாம் வல்ல இறைவன் அப்படின்னு அர்த்தம். அல்லானா என்னது? எல்லாம் வல்ல இறைவன் அப்படின்னு சொல்லி அர்த்தம் தமிழில். ஓகேங்களா? அப்போ எல்லாம் வல்ல இறைவனா ஒரு இறைவன் யாரு? நம்மை படைத்து காத்து கொண்டு வாழ வைத்து கொண்டிருக்கும் இறைவன். மறுமை நாளிலும் நாம் சந்திக்க இருக்கும் இறைவன் அவரேன்னு வச்சுக்கலாம், அவளேன்னு வச்சுக்கலாம், அவங்களேன்னு வச்சுக்கலாம். எப்படி வச்சாலும் ஒரே ஆள் தான். அது ஆணாகவும் இருக்கலாம், பெண்ணாகவும் இருக்கலாம். இப்போ இங்கே குரான் படி என்ன சொல்கிறாங்கன்னா, அல்லாஹ் வந்து ஆணும் அல்ல பெண்ணும் அல்ல அப்படின்றாங்க. ஆனாலுமே இது ஃபுல்லாகவே ஜெண்டர் இருக்குது தெரியுமா, ஆண் ஜெண்டர், ஆண் பாலினம் தான் அல்லாஹ் அப்படின்றபடியே இவங்க ஃபுல்லாக அவர் சொல்லியிருக்கிறார். ஆகவே நீர் வணங்குவீராக, அவனுக்கு நன்றி செலுத்துவோரில் நீர் ஆகிவிடுவீராக, அவன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஆனால் இப்போ ஆரம்பிக்கும் போது என்ன சொல்கிறாங்கன்னா, ஆனால் ஆரம்பிக்கும் போதுமே இங்கே என்ன சொல்கிறாங்க, நீங்கள் குரானை படித்து பார்த்தீங்கன்னா அவர் ஆணும் அல்ல பெண்ணும் அல்லன்றதெல்லாம் இங்கே சொல்லலை. சரிங்களா? இதெல்லாம் வந்து முஸ்லீம் நண்பர்கள் இப்போ நீங்கள் யூடியூப்பில் பார்க்குறீங்க, குரான் விஷயங்களை நான் தெரிஞ்சுக்கணும், வேறு மதத்தினராக இருக்கிறீங்க, குரான் விஷயத்தை தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு ஜென்ரலாக பள்ளிவாசல் வச்சுருப்பாங்கல்ல, அவங்கள என்ன சொல்லுவாங்க, அவங்களுக்கு ஒரு சொல்லுவாங்க. சரிங்களா? பள்ளிவாசல் தலைவர்கள்னு வச்சுக்கோங்க, அவங்களாம் யூடியூப் சேனல் வச்சுருப்பாங்க. அப்போ அவங்க சொல்கிறதெல்லாம் குரானில் இருக்கிறது தான் சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க தான் பல குழப்பங்களை வந்து உண்டு பண்ணி விடுவாங்க. சரிங்களா? தமிழில் சொல்லக்கூடியவங்க, மற்ற மொழியில் சொல்லக்கூடியவங்க நமக்கு தேவையில்லை. சரிங்களா? தமிழில் சொல்லக்கூடியது மட்டும் இப்போ நம்ம பேச்சு. ஓகேங்களா? அப்போ அதில் தான் வந்து அல்லாஹ் ஆணுமல்ல பெண்ணுமல்லன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் உண்மையிலே திருக்குறான் எடுத்து படிச்சிங்கன்னா அங்கே எங்கேயுமே ஜெண்டர் வந்து ஆண் ஜெண்டரை தான் ஆண் பாலினமாக தான் சொல்கிறாங்க இறைவனை.
இறைவன் ஒருவரே ஒருவரே, ஏன் ஒருவளே, இறைவன் ஒருவளே என்று ஏன் சொல்லவில்லை? அப்போ இந்த இப்படிப்பட்ட ஒரு ஆண் கடவுள் அப்படின்னு நீங்கள் வச்சுக்கலாமா? அப்படின்ற அடிப்படையில் தான் குரானும் சரி, பரமபிதா அப்படின்னு சொல்லி திருவிவிலியம் பைபிளில் சொல்கிறாங்கல்ல, பைபிளில் பரமபிதாவும் சரி ஆண் கடவுள் தான் சொல்கிறாங்க. சரிங்களா? ஆண் கடவுள் அவங்களுடைய இறை மகன்கள் தான் தூதுவர்களாக இந்த உலகத்தில் ஒவ்வொரு வாட்டியும் வந்துகிட்டு இருக்காங்க. ஈசா நபி, நபிகள் நாயகம் இவங்களெல்லாம் சொல்கிறாங்க. அதுக்கு முன்னாடியே நிறைய தூதுவர்களை சொல்கிறாங்க. அப்போ ஆண் கடவுளை பின்பற்றி தான் ஒவ்வொருத்தரும் இந்த உலகத்தில் அவர் படைச்சவங்க தான் எல்லாமே அப்படின்றது திருக்குரான் மற்றும் பைபிளின் கருத்து. ஆனால் நீங்கள் சைவ சித்தாந்தத்தை பார்த்தீங்க அப்படின்னா அதுவும் என்ன சொல்லுதுன்னா ஆண் கடவுளைத்தான் சொல்லுது. அது சிவபெருமான் அப்படின்றாங்க சைவ சித்தாந்தத்தில். ஆனால் நீங்கள் மற்ற இந்து புராணத்தில், மற்ற புராணங்கள் அது தாண்டி இருக்கக்கூடிய பகவத்கீதை அது இதுன்னு சொல்லிட்டு மற்ற புராணங்கள், அதில் சிவபுராணத்தில் நிறைய புராணம் இருக்குது. சரிங்களா? வெறும் சைவ சித்தாந்தம் மட்டும் நீங்கள் இப்போ சொல்ல முடியாது. அதை தாண்டி சிவபுராணத்தில் நிறைய புராணங்கள் இருக்குது. அதில் திருவாசகமும் ஒன்றுன்னு சொல்லிக்கலாம். சரிங்களா? பல சிவபுராணங்களை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா கடவுள் அப்படின்னா சிவனும் சக்தியும் இணைந்தவங்க தான் கடவுள் அப்படின்றாங்க. அர்த்தநாரியாக இருப்பவங்க தான் கடவுள். அவங்க ஆணுமல்ல பெண்ணுமல்ல இரண்டும் கலந்த ஒருத்தவங்க தான் கடவுள்ன்றாங்க. அப்போ மேக்சிமம் சிவபெருமான்றாங்க. ஆனால் சிவபெருமான் கூட தேவி சக்தி தேவியும் தான் சேர்ந்து, ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இந்த பிரபஞ்சத்தை படைச்சாங்கன்றாங்க. இது இந்துத்துவம் சொல்லக்கூடிய கருத்துக்கள். சரிங்களா? இது தாண்டி மற்ற அனைத்து வேதங்களும் என்ன சொல்கிறது அப்படின்னா ஆண் கடவுளை பற்றி மட்டுமே பேசுகிறாங்க. சரி, ஆக மொத்தம் சிவன் சாமி என்ற அடிப்படையில் நம்ம போனாலும் இது அந்த அடிப்படையில் நீங்கள் படித்து பார்த்தாலும் ஒரே மாதிரி தான் வருது. சரிங்களா? இதில் என்ன ஒன்று வரலைன்னா பெண் கடவுளை பற்றி சொல்லப்படலை. ஆதிசக்தின்னு சொல்லி சொல்கிறாங்களே அவங்கள பற்றி இதில் எங்கேயும் சொல்லப்படலை. அப்படி சொல்லப்பட்டாலும் அவங்கள ஒரு ஏஞ்சல்னு சொல்லியிருப்பாங்க. திருக்குறானில் அவங்களையும் சொல்லியிருக்காங்கன்னே வச்சுக்கோங்களேன். ஆனால் நமக்கு புரியாது. அவங்கள ஒரு ஏஞ்சல், அதாவது விண்ணகத்தில் வாழக்கூடிய விண்ணவர்களில் ஒரு ஏஞ்சல் அப்படின்னு வேணால் சொல்லியிருக்கலாம். சரிங்களா? ஆனால் கடவுள்னா திருக்குறானை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் மட்டும்தான் கடவுள். அல்லாஹ்னா ஆண் கடவுள் தான். சரிங்களா? இப்போ நம்ம முதல்ல அந்த அடிப்படையில் போவோன்றே, அப்புறம் ஆதிசக்திக்கு போய்க்கிடலாம். சரிங்களா? முதல்ல இந்த அடிப்படையில் எல்லா விதத்தையும் ஒன்றிணைப்போம். முதல்ல சிவபெருமான் என்கிற ஆண் கடவுளின் அடிப்படையில் சிவபெருமான் அப்படின்னா நம்ம இந்துவில் என்ன சொல்லியிருக்கிறாங்க, எல்லாம் உள்ள இறைவனைத்தான் சிவபெருமான்றாங்க. சரிங்களா? ஏன் அப்படின்னா அந்த சிவபெருமானைத்தான் முன்னாடியே சொன்ன மாதிரி தென்னாட்டுடைய சிவனை போற்றி, தென்னாட்டில் சிவன், ஆனால் எந்நாட்டவருக்கும் அவர் தான் இறைவன். அப்போ பிரபஞ்சத்தையே படைத்த இறைவன் சிவபெருமான், எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. சரிங்களா? இப்போ அந்த அடிப்படையில் நம்ம வந்தோம்னா அல்லான்னு சொல்லி குரான் முழுக்க எங்கே சொல்லியிருக்காங்களோ நீங்கள் அங்கெல்லாம் சிவபெருமானை கம்பேர் பண்ணிக்கலாம். கிறிஸ்துவர்கள் அந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நீங்கள் பரமபிதான்னு கம்பேர் பண்ணிக்கலாம். முடிச்சு வணங்குவீராக, மேலும் அவனுக்கு நன்றி செலுத்துவோரில் நீர் ஆகிவிடுவீராக. சரி, மேலும் 67வது வசனத்துக்கு வந்துட்டேன். மேலும் நபியே, அல்லாவை அவனுடைய கண்ணியத்திற்கு தக்கவாறு அவர்கள் மதிப்பளிக்கவில்லை. என்ன சொல்றாங்க? இப்போ இறைவன்னா என்ன அப்படின்னா பரிசுத்தமானவர்னு அர்த்தம். சரிங்களா? பரிசுத்த ஆவி அதுதான் இறைவன் அப்படின்றாங்க. அப்போ தூய்மையானவன், மிக கண்ணியமானவன், பேரறிவாளன், இதெல்லாம் அதாவது நம்மளை மீறி இருக்கிறதுலே பெஸ்ட், இந்த பிரபஞ்சத்திலே பெஸ்ட் எது அப்படின்னா அது இறைவன் தான். இறைவனை விட நம்ம எல்லாருமே கொஞ்சம் தகுதி குறைந்தவர்கள் தான். சரிங்களா? அப்போ இறைவனுடைய தகுதிக்கு ஈடு இணையாக எதையுமே நம்ம சொல்ல முடியாது. ஒரு மனுஷனையோ எதையுமே சொல்ல முடியாது. படைப்பிடத்தையோ சூரியனையோ சந்திரனையோ எதையுமே சொல்ல முடியாது. சரிங்களா? அதைத்தான் எல்லா வேதங்களுமே சொல்கிறது, இறைவனின் பெயரால். சரிங்களா? அப்போ அதான் சொல்கிறாங்க அல்லாவை, மேலும் நபியே, நபிகிட்ட சொல்கிறாங்க அல்லாஹ் இந்த விஷயங்களை போகிறான். மேலும் நபியே, அல்லாவை அவனுடைய கண்ணியத்திற்கு தக்கவாறு அவர்கள் மதிப்பளிக்கவில்லை. இப்போ அல்லாவை அவனுடைய கண்ணியத்திற்கு, அப்போ இதை யார் சொல்லிட்டு இருக்கா உங்களுக்கு புரியுதுங்களா? அல்லாவைன்றாங்க, என்னைன்னு சொல்லலை. என்னைன்னா அப்போ அல்லாஹ் சொல்லிட்டு இருக்காருன்னு அர்த்தம். அல்லாவை, அப்போ அல்லாவை வேற ஒரு ஆளாக இங்கே சொல்லிட்டு இருக்காங்கன்னா அப்போ
அல்லாவை தாண்டி வேற ஒரு ஆள் நபி கிட்ட இப்போ பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். இப்போ இந்த விஷயத்த சொன்னது அல்லாஹ் கிடையாது. அப்போ யார்? முதலே சொன்னேன்ல, இதுக்கு முன்னாடி இருக்கிற வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஏஞ்சல் கேப்ரியல்ஸ்ன்னு சொல்லியிருப்பேன். ஏஞ்சல் கேப்ரியல்ஸ் தான் நபிகளுக்கு வந்து திருக்குறானை வந்து ஃபுல்லாக சொல்லியிருக்கிறாங்க. யாருடைய ஆசீர்வாதத்தில்னு ஒன்று இருக்குல்ல, ஏஞ்சல் கேப்ரியல் சும்மா வந்துட்டாங்களா? கிடையாது. திருவருட்பிரகாச வள்ளலார் கிடையாது, திருவருட்பிரகாச அல்லாஹ், சரிங்களா? அருட்பிரகாசமாக இருக்கக்கூடிய அல்லாஹ் வந்து அவங்க முன்னாடி நிற்கிறாங்க. அவங்கள சாட்சியாக வச்சு தான் கேப்ரியல்ஸ் எல்லாமே நபிகள் முன்னாடி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க, சரிங்களா? அப்போது அல்லாஹ் சாட்சி இல்லாமல் கேப்ரியல்ஸ் எதுவுமே சொல்லலை, சரிங்களா? அப்போது கேப்ரியல்ஸ் இப்போ இந்த வசனத்தை சொல்லிட்டு இருக்கிறாங்க, சரிங்களா? அல்லாவை அவனுடையனா அப்போ அல்லாஹ் சொல்லலை, கேப்ரியல்ஸ் தான் அல்லாவை அவனுடையன்னு சொல்கிறாங்க நபி கிட்ட. அவனுடைய கண்ணியத்திற்கு தக்கவாறு அவர்கள் மதிப்பளிக்கவில்லை. அவர் வந்து பரிசுத்தமானவர்னு சொல்லி இந்த உலகத்தில் யாருமே புரிஞ்சுக்கல. கடவுள்னா இப்போ சில பேருக்கு நல்லது நடந்திருக்கும், இந்த உலகத்தில் சில பேர் கெட்டது நடந்திருக்கும். கெட்டது நடந்தவங்க பூரா எனக்கு வந்து இந்த கடவுள் அநியாயம் பண்ணிட்டாரு, இவங்களுக்கு மட்டும் எல்லா இப்போ ஜென்ரலாகவே சொல்லுவோமே. இப்போ எங்கள் வீட்டில் 2 கார் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு பேச்சுக்கு. உண்மையிலே 2 கார் இல்லை, ஒரு கார் தான் இருக்குது. ஜென்ரலாக சொல்கிறேன், ஒரு பேச்சுக்கு 2 கார் இருக்குதுன்னு வச்சுக்குவோம். பக்கத்து வீட்டில் ஒரு கார் தான் இருக்குதுன்னு வச்சுக்குவோம். இல்லை பக்கத்து வீட்டில் ஒரு கார் கூட இல்லை, வெறும் பைக்கு தான் வச்சுருக்காங்க அப்படின்னு வச்சுக்குவோம், ஒரு பேச்சுக்கு. இதெல்லாம் எங்கள் ஏரியாவில் கிடையாது, இப்போ நான் சொல்கிறபடிலாம். இதை வந்து கன்சிடர் ஒரு பேச்சுக்கு, சரிங்களா, வச்சுக்கிட்டோம்னா ஒரு கதை மாதிரி தெரிஞ்சுக்கோங்க. அப்போ நான் வந்து இப்போ பக்கத்து வீட்டுக்காரங்க என்ன சொல்கிறாங்கன்னா, கடவுளை நோக்கி சொல்கிறாங்க, கடவுளே நீ எனக்கு வந்து ஒரு பைக் மட்டும் தான் கொடுத்துருக்க, என்கிட்ட ஒரு கார் கூட இல்லை வசதியாக போயிட்டு வர்றதுக்கு. ஆனால் பக்கத்து வீட்டில் 2 கார், ஒரு காருக்கு 2 கார் கொடுத்துருக்குறேன், இது என்ன நியாயம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து அந்த இடத்துல கடவுளை வந்து நம்ம வந்து எதிர்க்கிறோமா இல்லையா? அதனால ஒரு மனுஷன் வந்து மனம் தளர்ந்து போய் கடவுளை எதிர்த்து அடுத்து சாமியை கும்பிடாம கூட போயிடலான்னு வச்சுக்கோங்க, ஒரு பேச்சுக்கு. அப்போ அவங்கெல்லாம் யாரு? அவங்கெல்லாம் தான் அல்லாவின் கண்ணியத்திற்கு மதிப்பளிக்காதவர்கள் சொல்கிறாங்க. இப்போ இந்த மாதிரி நினைக்கக்கூடியவங்க என்றைக்குமே உங்களுக்கு கிடைச்ச எல்லாமே இறைவன் கொடுத்தது தான். அதுக்கு வந்து ஒரு இறைவன் உங்களுக்கு இவ்வளோதான், பாத்திரத்திற்கு அளந்து செய்கிறாங்க. அப்போ உங்களுக்கு இறைவன் இவ்வளோ பாத்திரம் தான் கொடுத்துருக்காரு, மற்றவங்களுக்கு அவ்வளோ பாத்திரம். அவங்க அதெல்லாம் போன ஜென்மத்தில் அவங்க செஞ்சுட்டு வந்த பாவ புண்ணிய கணக்கின்படினா இந்த உலகத்தில் எல்லாருக்குமே வாழ்க்கை மற்றும் பொருட்கள் அப்படின்றது அமைக்கப்பட்டிருக்கு. அப்படின்றதே நீங்கள் புரிஞ்சுக்கல அப்படின்னா நீங்கள் வந்து கடவுளை நிச்சயமாக எல்லா இடத்துலையுமே குறை சொல்லிக்கிட்டே தான் இருப்பீங்க. கடவுளை குறை சொல்கிறவங்கெல்லாம் யார் அப்படின்னா அல்லாவின் கண்ணியத்திற்கு மதிப்பளிக்காதவர்கள்ன்றாங்க. அவங்களுக்கு என்ன நடக்கும்னு சொல்கிறாங்க, பார்ப்போமா? மதிப்பளிக்கவில்லை. இன்னும் பூமி அனைத்தும் மறுமை நாளில், இங்கே வந்துட்டோம் மேட்ருக்கு. இன்னும் பூமி அனைத்தும் மறுமை நாளில் அவனுடைய ஒரு கைப்பிடியிலும் வானங்கள் அனைத்தும் அவனுடைய வலக்கையிலும் சுருட்டப்பட்டவையாய் இருக்கும். நோட் திஸ் பாயிண்ட் யுவர் ஆனர். அவன் தூயவன். இன்னும் அவர்கள் இணை வைப்பவர் இது அப்படிதான் புரியாத மாதிரி போட்டிருக்கு. இணை வைப்பவற்றை விட்டும் அவன் மிக உயர்ந்தவன், சரிங்களா? யாரு? அல்லாஹ். என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ அல்லான்றது இறைவன் வச்சுக்கோங்க. நீங்கள் நான் படிக்க அல்லானா நான் வந்து முஸ்லீம் சாமி சொல்கிறேன்னு நினைக்காம இறைவன் வச்சுக்கோங்க. நம்ம எல்லாரையும் படைத்த இறைவன், சரிங்களா? நீங்கள் எந்த வேதத்தை ஃபாலோ பண்ணாலும் சரி, இறைவனை கும்பிட்டாலே போதும், ஓகேங்களா? அவனுடைய கண்ணியத்திற்கு தக்கவாறு அவர்கள் மதிப்பளிக்கவில்லை எனில் இன்னும் பூமி அனைத்தும் மறுமை நாளில், அப்படின்னா என்ன அர்த்தம்னா மறுமை, இதில் வந்து தெளிவாக கொடுக்கல, இது வந்து நம்ம தான் புரிஞ்சுக்கிட்டு அர்த்தத்தை உணரணும், சரிங்களா? மறுமை நாள் வரும்போது இந்த இடத்துல அவங்க சொல்லப்பட்டிருக்கிற மறுமை நாள் என்ன அப்படின்னா, நான் முதல்ல சொன்ன மாதிரி ஒவ்வொரு ஆத்மாவும் இந்த உலகத்தில் இறந்தோடனே இறைவன் முன்னாடி சாட்சி எல்லாம் வாங்கிட்டு சொர்க்கமாக நரகமான்னு தீர்மானித்ததுக்கப்புறம் போகக்கூடிய இடத்த வந்து மறுமை நாள்னு இங்கே சொல்லலை. இந்த இடத்துல வந்து கலியுகம் இறுதி கட்ட காலத்துக்கு வரும்ல, அப்போ ஒரு மறுமை நாள் சொல்கிறாங்களா, அந்த மறுமை நாளை பற்றி இங்கே பேசுகிறாங்க.
அந்த மறுமை நாளில் என்ன பண்ண போகிறாங்கன்னா அல்லாஹ் பூமி அனைத்தையும் அவருடைய ஒரு கைப்பிடியில் அடங்கிருமா. இப்போ 2 கைப்பிடி இருக்குன்னு வச்சுக்குவோம். இறைவன்னா மனித ரூபத்தில் இருக்கிற மாதிரி தானே சொல்கிறாங்க. அப்போ மனித ரூபம்னா கடவுளுக்கு வந்து 2 கை இருக்குன்னு வச்சுக்கலாமா. அப்போ ஒரு கைப்பிடியில் பூமி அனைத்தையும் அவங்க வந்து அடக்கிடுவாங்க. இன்னொரு கைப்பிடியில் வானத்தை அத்தனையும் அடக்கி சுருட்டப்பட்டுருவாங்களாம், சுருட்டி வச்சுக்குவாங்களாம். அப்போது இப்போ நம்மலாம் மனுஷங்க இருக்கவங்கன்னு வச்சுக்கோங்களேன், எவ்வளோ பெரிய டெக்னாலஜியெல்லாம் நீங்கள் வச்சுருக்கீங்க, ஸ்பேஸுக்கே ஓடுறீங்க. ஆனாலும் உங்களால் பூமியை அந்த மிஷின் ஸ்பேஸ்ஷிப்குள்ளே பூமியை சுருட்டி வைக்க முடியுமா, அல்லது ஒட்டுமொத்த வானத்தையும் சுருட்டியாவது வைக்க முடியுமா? முடியாது தானே. அப்போ நம்மளை தாண்டி ஏதோ ஒரு சக்தி இருக்குது. அந்த சக்தியால் பூமியையும் வானத்தையும் சுருட்டி ஒரு கைப்பிடியில் வைக்க முடியும் அப்படின்றத தான் இங்கே சொல்ல வராங்க. ஓகேங்களா? நம்பிக்கை இருக்கிறவங்க நம்பிக்கோங்க, நம்பாதவங்க நம்பாமல் இவக்கு இருக்குச்சு ஏதோ சொல்கிறா அப்படின்னு சொல்லி போய்க்கோங்க. எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. சரிங்களா? சரி, எனக்கு இதெல்லாம் உங்களுக்கு எடுத்து சொல்லும் போது சிரிச்சுட்டே சொல்கிற மாதிரியே தோணுது, சிரிப்பு தான் வருது. இது வந்து முஸ்லீமுடைய வேதம் தான். அதை முஸ்லீம்காரங்களே ஒழுங்காக படிக்காமல் இப்படியெல்லாம் சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லி எனக்கு வேதனையாக இருக்குது. சரிங்களா? அப்படித்தான் அந்த கூகுள் குரோமில் வசனங்களை போட்டு வச்சுருக்காங்க. அதுதான். சரி, உங்களுக்கு தெளிவாக நான் என்ன சொல்லுவேன் தெரியுமா? குரான் வெப்சைட்டுன்னு இருக்குல்ல, வெப்சைட்டில் போனீங்கன்னா அதில் இருக்கிறது மட்டும்தான் வரிசைப்படி. குரான் புக்கு இருக்குன்னா அந்த புக்கில் எப்படி இருக்குதோ அப்படியே கொடுத்துருப்பாங்க, வரிசைப்படி இருக்கும். மீது எல்லாத்தையுமே ஜென்ரலாக நீங்கள் போகிறீங்க, ஏஐட்ட சர்ச் பண்ணி இந்த விக்கிபீடியா அது இதுன்னு அதர் வெப்சைட்ஸ் இருக்குல்ல, அதில் போனீங்கன்னா இஷ்டத்துக்கு பேசி வச்சுருப்பாங்க. குரானே அதே கம்பேர் பண்ணும்போது பல வேறுபாடுகள் இருக்கும். அதனால தான் நான் வந்து அப்போ அதை பண்ணது யார்? முஸ்லீம் நண்பர்கள் தானே குரானை படிச்சுட்டு அவங்கவுங்க இஷ்டத்துக்கு யோசிச்சதெல்லாம் அதில் 2ஐயும் ஜாயின் பண்ணிவிட்டு எழுதி வச்சுருக்காங்கன்னு அர்த்தம். அதனால தான் இப்போ உங்களுக்கு புரிகிற மாதிரி புக்கை படித்து சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். ஓகேங்களா? வானங்களையும் பூமியையும், அப்போது பூமியை வந்து ஒரு கைப்பிடியிலையும் இன்னொரு கைப்பிடியில் வானம் அத்தனையும் சுருட்டி வைப்பார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன்னா அவன் தூயவன். சரிங்களா? அப்போது பரிசுத்தமானவர்னு அர்த்தம். நம்ம எல்லாரையும் விட அவர் தான் பரிசுத்தமானவர். இன்னும் அவர்கள் இணை வைப்பவற்றை விட்டும் அவன் இப்போ அல்லாவை தாண்டி ஏக இறைவனை தாண்டி வேறு சாமியெல்லாம், அதாவது வேறு சாமின்னா இது நம்ம இந்தியாவில் கும்பிட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய சாமி இல்லை. அவங்க சொல்லப்பட்டது கிரீக் மித்தாலஜியில் சொல்லப்பட்ட அந்த தேவர்களைத்தான் அவங்க வந்து அல்லாஹ்க்கு இணை வைப்பவர்கள்னு சொல்லியிருக்காங்கன்னு முன்னாடியே நம்ம வந்து வீடியோவில் சொல்லிட்டோம். இப்போ அதனோட கண்டினியூஷனுக்கு இப்போ நம்ம வந்துக்கிட்டு இருக்கோம். சரிங்களா? அப்போ அந்த அடிப்படையில் அந்த தேவர்களெல்லாம் யாராவது கும்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க, வேறு சாமி இல்லை சாத்தானையும் சாமியாக கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாரையும் விட அந்த சாமியெல்லாம் விட ஏக இறைவன் மட்டும்தான் மிக உயர்ந்தவனாக மறுமை நாளில் நமக்கு தெரிவார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நம்ம கண்ணு முன்னாடி உலகத்தில் உள்ள அத்தனை மறுமை நாள் எப்போ வரப்போதோ, கலியுக இறுதி காலகட்டத்தில், அப்போ நம்ம கண்ணு முன்னாடி நம்மளை படைத்த ஏக இறைவன் மட்டும்தான் நம்ம கண்ணுக்கு தெரிவாங்க. அவங்க நம்ம இதுக்கு முன்னாடி ஏதாவது தப்பான சாமியெல்லாம் கும்பிட்டுக்கிட்டு இருந்தோம்னா அந்த சாமியெல்லாம் விட உயர்ந்தவராகவும் பரிசுத்தமானவராகவும் அவங்க தெரிவாங்க அப்படின்னு சொல்லி இது சொல்கிறாங்க. இப்போ அடுத்துதான் நம்மளோட இதுக்கு வந்து போகிறோம். சரிங்களா? சரி, 68 வசனத்துக்கு நம்ம வந்துட்டோம். சரிங்களா? மேலும் சூர், அதுக்கு பிராக்கெட்டில் வந்து நான் வச்சுருக்கிற குரானில் குழல் அப்படின்னு சொல்லி ஒரு மீனிங் கொடுத்துருக்குறாங்க. சூருன்றது அரபு வார்த்தை. சரிங்களா? சூர் குழல் ஊதப்படும். பின்னர் வானங்களில் இருப்பவர்களும் பூமியில் இருப்பவர்களும் அல்லாஹ் நாடியவர்களை தவிர மூர்ச்சித்து சித்தமிழந்து விழுந்து விடுவார்கள். பிறகு அதில் மறுமுறை ஊதப்படும். அப்போது அவர்கள் அல்லாஹ்வின் கட்டளைகளை எதிர்ப்பவர்களாக யாவரும் உயிர் பெற்று எழுந்து நிற்பார்கள். சரிங்களா? இப்போ இந்த வீடியோ வந்து இப்போ 59 நிமிஷம் போயிடுச்சு. ஓகேங்களா? இப்போ அடுத்து வரக்கூடியதை நான் வந்து பிரித்து போட்டுறேன். இப்போ உங்களுக்கு சொல்லிடுறேன். இப்போ இதுக்கான விளக்கம் கொடுத்துட்டு அதுக்கு அடுத்து ஒரு விளக்கம் சொல்வேன். அது வந்து 1 மணி நேரத்துக்கு தாண்டி போயிடுச்சுன்னா மீதி நான் சொல்லப்படுறது எல்லாத்தையும் பிரித்து போட்டுறேன். சரிங்களா? அதுபடி நீங்கள் வந்து வீடியோவை 2 பார்ட்டாக பார்த்துக்கோங்க. சரி.
ஏன்னா அதுக்கு அடுத்துதான் இந்த செத்தார் எழுப்பப்படும் விஷயம்னு சொல்லி சொல்கிறோம்ல, பைபிளில் சொல்லப்பட்டது. இப்போ அதை வச்சுக்கிட்டு இங்கே எல்லாரும் அவங்கவுங்க இஷ்டத்துக்கு நான் தான் செத்தார் எழுப்ப போகிறேன், அப்புறம் இல்லை செத்தார் எழுப்பப்படும் சொன்னதில் இதைத்தான் புக்கில் சொல்லியிருக்காங்க, இயேசு சொல்லியிருக்கிறாங்க, நபி சொல்லியிருக்கிறாங்க, அல்லாஹ் சொல்லியிருக்காங்க அப்படிலாம் சொல்கிறாங்கல்ல, அதுக்கு இதில் தெளிவாக கொடுத்துருக்காங்க. செத்தார் எழுப்பப்படும் அப்படின்ற வார்த்தைக்கான மீனிங் என்னன்னு இப்போ நான் சொல்லப்படுறதுல கொடுத்துருக்காங்க. அப்போது இதை என்னால் ஒரு மணி நேரத்துக்குள்ளே முடிக்க முடியாது, கண்டிப்பாக லேட் ஆயிரும். அதனால் நான் பிரித்து போட்டுறேன். சரி, இப்போ முதல்ல அந்த சூருக்கான அர்த்தத்தை நம்ம முதல்ல தெரிஞ்சுக்குவோம். இப்போ முதல்ல சூரியன் மேற்கே உதிக்கும் அப்படின்றாங்களா, அந்த விஷயத்துக்கு முதல்ல இங்கே நம்ம வருவோம். சூர் ஊதப்படும் அப்படின்றாங்க. சரிங்களா, சூருக்கு இந்த இடத்துல குழல்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் நீங்கள் ஜென்ரல் குரான் வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா அங்கே மீனிங் சூருன்றது அரபு வேர்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கு எக்காலம்னு கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, தமிழ் ஐம் சாரி, என்னோட கால் காட்டிட்டேன், சாரி. எனக்கு உங்களை மாதிரிலாம் இல்லை, வீடியோ நான் எவ்வளோ நேரம் போடுறேன் பார்த்தீங்களா, எனக்கு ஒரு கொஞ்சம் நேரம் கழித்து கால் சூக பிடிச்சிரும். இப்போ இவ்வளோ நேரம் நான் சொல்கிறேன்னா இடைவிடாமல் சொல்லிட்டு இருக்கிறேன், 1 மணி நேரம் பேசிகிட்டு இருக்கிறேன். கால் எனக்கு ஒரு அரை மணி நேரம் உட்காரலாமா, நார்மலாக நம்ம உட்காந்துருக்கிற மாதிரியே, அதுக்கு மேலே கால் சூக பிடிச்சிரும். சரிங்களா, அதுதான் நான் திடீர்னு இப்படி எடுப்பேன், அவ்வளோதான். மற்றபடி உங்களை மதிக்காமல் இருக்கக்கூடிய செயல்னு சொல்லி நீங்கள் எடுத்துக்க வேண்டிய அவசியமே இல்லை. இது என்னுடைய உடல் உபாதிகள்னு சொல்லி நீங்கள் மன்னிச்சுக்கோங்கன்றேன். என்னால் முடியாது, அவ்வளோதான் முடியும். அதுக்காக நான் வீடியோவை ஸ்டாப் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. சில நேரம் கவனித்தா ஸ்டாப் பண்ணிடுவேன், சில நேரம் எனக்கே தெரியாமல் நான் கால் எடுத்துடுவேன். சரிங்களா, சரி, ஓகே. இப்போ இங்கே வருவோம். என்ன அப்படின்னா, ஒரு நிமிஷம் இருங்க, காலை கீழே வச்சுக்கிறேன். இப்போ நரம்பு இழுத்துருச்சு. சரி, இப்போ இந்த இடத்துல அங்கே குரான் வெப்சைட்டில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா, தமிழ் குரான் வெப்சைட்டில் நீங்கள் போய்க்கோங்க. சூர்ன்றது அரபு வார்த்தை, அதுக்கு தமிழ் அர்த்தம் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா எக்காலம்பாங்க. சரிங்களா, அப்போ எக்காலம் ஊதப்படும் சொல்லி இப்போ நம்ம எடுத்துக்கிறோம். சரிங்களா, எடுத்துக்கிட்டு முதல்ல வந்துடுவோம். அப்புறம் இந்த குழலுக்கான விளக்கம், சூர்னா என்னன்றது எப்படியெல்லாம் பிரித்து பேசியிருக்காங்கன்றதை அடுத்து போய்க்கிறோம். முதல்ல இதில் சொல்லப்பட்ட மீனிங்க்கு முதல்ல நம்ம வருவோம். மேலும் சூர் அப்படின்னா எக்காலம் ஊதப்படும். சூர்னா இப்போ நீங்கள் சூரியன் எடுத்தீங்கன்னா சூரியனை ஊத முடியுமா, ஊத முடியாது. அப்போ எக்காலம் ஊதப்படும். ஊதப்படும்னா என்னது, வானத்துலேருந்து ஒரு சங்கு ஒலிக்குது. இப்போ இதைத்தான் நம்ம முன்னாடியே சொல்லிட்டோம், அதைத்தான் இப்போ திருப்பி சொல்ல போகிறோம். அதனால் ஷார்ட்டாக சொல்லிடுறேன். சங்கு மாதிரி நீங்கள் எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை ஏதோ வச்சுக்கோங்க. வானத்துலேருந்து தேவர்கள் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை வரும், ஒரு சத்தம் கேட்கும், பகீரன ஒரு சத்தம் கேட்கும். சரிங்களா, ஊதப்படும்னா அப்போ அது நிச்சயமாக சங்காத்தான் இருக்கணும் என்னை பொறுத்த வரைக்கும். இல்லை வேறு ஏதாவது நமக்கே தெரியாத ஒரு வான உலகத்தில் இருக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட்டாக இருக்கலாம், ஏதோ ஒன்று ஊதப்படும்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, ஊதப்படும்னா அப்போ வாயில் வச்சு ஊதக்கூடிய ஏதோ சம் இன்ஸ்ட்ருமெண்ட்டாக இருக்கலாம். டமருன்னு சொல்லலை, அடிக்கிறது சொல்லலை, அது எதுவுமே சொல்லலை, வாயில் வச்சு ஊதக்கூடிய ஏதோ ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். அப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் அது சங்காக இருக்கலாம் அப்படின்றது இந்துத்துவ இதில் படி சொல்லப்பட்டதில் ஒரு அர்த்தமாக நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா, மற்றபடி இதையும் தாண்டி ஏதாவது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டாக இருக்கலாம். அதனால் அது மேக்ஸிமம் வாயில் ஊதக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட்டாக தான் ஏதோ ஒன்றா இருக்கணும். ஏன்னா ஊதப்படும்னா அப்போ வாயில் தான் ஊத முடியும், தெரிஞ்சுக்கோங்க. முடிஞ்சு, அப்போ இந்த விஷயம் முடிஞ்சு. அப்போ சூர் அப்படின்னா எக்காலம் ஊதப்படும். பின்னர் வானங்களில் இருப்பவர்களும் பூமியில் இருப்பவர்களும் அல்லாஹ் நாடியவர்களை இப்போ இதையும் நம்ம கவனிக்கணும். சரிங்களா, அல்லாஹ் நாடியவர்களை தவிர மூர்ச்சித்து சித்தமிழந்து விழுந்து விடுவார்கள் அப்படின்றாங்க. அப்போ பிறகு அதில் மறுமுறை ஊதப்படும்ன்றாங்க. இப்போது முதல்ல நம்ம சொல்லப்பட்டது என்ன சொன்னோம், மறுமை நாள் வந்துருச்சுன்னு சொன்னோம். 67வது வசனம் நம்ம படிக்கும்போது, அல்லாஹ்வுடைய கண்ணியத்துக்கு யாரெல்லாம் மதிப்பளிக்கலையோ அவர் பூமியை ஒரு கையிலையும் வானத்தை ஒரு கையிலையும் எப்போ சுருட்டி பிடிக்கிறாரோ அப்போ மறுமை நாள் வந்துடும். அந்த மறுமை நாளின் அடையாளமாக தான் மேலேருந்து வானத்துலேருந்து தேவர்கள் எக்காலத்தை ஊதுவாங்க. முதல்ல இப்போ என்ன வருது, மறுமை நாள் வந்துடுது. அல்லாஹ் பூமியையும் வானத்தையும் ஒரு கையில் சுருட்டினோடனே
மறுமை நாள் வந்துடுது. மறுமை நாள் வந்ததுக்கப்புறம் அந்த சூர் அப்படின்றத வந்து ஊதுறாங்க. ஊதுன உடனேயுமே என்ன ஆகும்னா, வானங்களில் இருப்பவர்களும் பூமியில் இருப்பவர்களும், கவனிங்கள், வெறும் பூமியில வாழ்ந்து இருக்கக்கூடிய மனிதர்கள் மட்டும் அல்லாஹ் நாடியவர்களை தவிர அப்படின்னு சொல்லல. வானங்களில் இருப்பவர்கள்னா என்னது? அப்ப பூமியை தாண்டி வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய, அப்ப பிரபஞ்சம் முழுக்க சொல்ல வராங்க. அப்ப இப்ப இந்த கலியுக காலகட்டத்துல கொடுக்க போற அந்த மறுமை நாள் என்ன அப்படின்னா சாதாரணம் கிடையாது. இது வரைக்கும் நம்ம ஒவ்வொருத்தரா இறந்து வந்திருப்பாங்களே நம்மளுடைய முன்னோர்கள் எல்லாம், கலியுகம் ஆரம்பிச்சதுலேருந்து. அவங்கெல்லாம் இறந்தோடனே சொர்க்கத்துக்கோ நரகத்துக்கோ போயிருப்பாங்க. இப்போ எல்லா பேரும் ஒவ்வொரு இடத்துல செட்டில் ஆயிட்டாங்க. வானத்தில்னு வச்சுக்கலாமா, எங்கேயோ இருக்கிறாங்க நம்ம முன்னோர்களாக. ஒன்று சொர்க்கத்தில் இருப்பாங்க, இல்லை நரகத்தில் இருப்பாங்க. இப்போ நம்ம இங்கே பூமியில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். சரிங்களா? அதே மாதிரி அப்போ அந்த சொர்க்கத்தில் போனவங்களெல்லாம், சொர்க்கத்துக்கும் நரகத்துக்கும் போனவங்களெல்லாம் நீங்கள் என்னன்னு சொல்லுவீங்க? விண்ணவர்கள் ஜென்ரலாக சொல்லிடலாமா? அப்போ வானத்தை தாண்டி வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் தேவர்கள், அவங்கள தான் தேவர்கள்ன்றாங்க. சரிங்களா? அப்போ நரகத்தில் வாழக்கூடியவங்கள என்ன சொல்கிறாங்க? அசுரர்கள், அரக்கர்கள்ன்றாங்க. சரிங்களா? சொர்க்கத்தில் வாழக்கூடியவங்கள என்னன்னு சொல்கிறாங்க? தேவர்கள்ன்றாங்க. அப்போ நம்ம முன்னோர்கள் இது வரைக்கும் வாழ்ந்ததில் நல்லவங்களாக இருந்தால் தேவர்களாக வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. அவங்கள தான் நட்சத்திரமாக தெரியுறாங்கன்றாங்க. இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோன்னா நமக்கு தெரியும் நட்சத்திரத்தில் இருக்கக்கூடியவங்களாம் நம்ம முன்னோர்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறதுக்கு அர்த்தம் அதுதான். சரிங்களா? தேவர்களாக வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். அசுரர்கள் எல்லாரும் நரகத்தில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. சரிங்களா? அதையும் தாண்டி ஒரு லோகம் இருக்குது. இதுக்கும் இடைப்பட்ட பூமி, இது ரெண்டுக்கும் இடைப்பட்ட லோகம் பூமின்னு மட்டும்தான் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். இதை தாண்டி பாதாள லோகம்னு ஒன்று இருக்குது. இதை தாண்டி பல லோகங்கள் இருக்கிறது. சரிங்களா? மொத்தம் 7 லோகங்கள் இருக்கிறதுன்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் இதுக்கு முந்தின வீடியோவில். சரிங்களா? பிரபஞ்சம் 7 வகைப்படும் சொல்லி சொல்லியிருக்கிறேன். சரிங்களா? அதில் 3 டைமென்ஷன் வந்து 2 டைமென்ஷன் வந்து கடவுள் வாழக்கூடிய இடங்கள்னு சொல்லிட்டேன். அப்போ மீதி 5 டைமென்ஷன் தான் உயிரினங்கள், கடவுளின் படைப்பினங்கள். அது யாராக வேணாலும் இருக்கலாம், எந்த உயிரினம் வேணாலும் இருக்கலாம், உயிரினங்கள் வாழக்கூடிய இடங்கள். சரிங்களா? இப்போ அந்த 5 டைமென்ஷன்லேயும் வாழக்கூடிய அத்தனை ஆத்மாக்களுக்கும் இந்த மறுமை நாள், இப்போ இங்கே கலியுகத்தில் பூலோகத்தில் கொடுக்க போகிற அந்த மறுமை நாள் தான் இறுதி கட்ட மறுமை நாள்னு சொல்கிறாங்க. புரிஞ்சிருச்சா? ஏன் அப்படின்னா, இப்போ இதுக்கடுத்து வேற ஏதோ ஒரு விஷயத்த இறைவன் வந்து செய்ய போகிறாங்கன்னு அர்த்தம். இப்போ இந்த கலியுகம் முடிஞ்ச உடனே இந்த உலகமே ஒரு முடிவு கூட வரலாம். அப்போ அவங்க சொல்லப்பட்ட சத்திய யுகம் எது அப்படின்னா அது கலியுகம் முடிஞ்சுதான் வரும்னு முன்னாடி இருக்கிற வீடியோவில் நான் சொல்லிட்டேன். எந்த வீடியோ? ரத்த நிலா வீடியோவில் உங்களுக்கு சொல்லிட்டேன். கலியுகம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் சத்தியுகம் வரும். கலியுகத்துக்குள்ளே சத்தியுகம் வராது. கலியுகத்தை கல்கி பகவானோ இறைவனோ வச்சுக்கோங்க. இறைவன் எப்போ தண்ணியால் ஒட்டுமொத்த உலகத்தையும் அழிச்சிருக்கணும். சரிங்களா? அங்கங்க பகுதிகளை அழிக்கிறது இல்லை, ஒட்டுமொத்த உலகத்தையும். அப்போ மறுமை நாள் வந்ததுக்கப்புறமும் மனிதர்கள் வாழ்வாங்கன்னு தான் இங்கே சொல்லியிருக்கிறாங்க. அது எப்படின்றத இப்போ நம்ம பேச்சு. சரிங்களா? அப்போ மறுமை நாள் வந்ததுக்கப்புறம் கலியுகத்தை கடவுள் இந்த விஷயங்கள்லாம் கணக்கெல்லாம் தீர்த்ததுக்கப்புறம், மனிதருக்கான கணக்கெல்லாம் தீர்த்ததுக்கப்புறம் ஏன்னா கல்கி தீர்க்க தரிசனத்திலே அப்படித்தான் சொல்லியிருக்காங்க. கல்கி பகவான் வந்து கணக்கெல்லாம் தீர்த்து வைப்பார்னு சொல்லியிருக்கிறாங்க. எப்படி? நீ நல்லவனா கெட்டவனா அப்படின்றத பார்த்து மார்க் போட்டு சொர்க்கத்துக்கோ நரகத்துக்கோ அனுப்பி வைப்போன்றதா அதுலேயும் சொல்லியிருக்காங்க, இதுலேயும் அதான் சொல்லியிருக்காங்க. முடிச்சுட்டு அப்போது எல்லாரையும் முடிக்கிறாங்க. சரிங்களா? எப்படி முடிக்கிறாங்கன்றத இப்போ நம்ம இங்கே பார்க்க போகிறோம். அப்புறம் அந்த சத்தியோக விஷயத்தை நம்ம வருவோம். சரி, வானங்களில் இருப்பவர்களும் பூமியில் இருப்பவர்களும் அல்லாஹ் நாடியவர்களை தவிர, இப்போ வானத்தில் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, பூமியில் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, அதாவது 5 டைமென்ஷன் நம்ம எடுத்துக்கிறோமா, 2 டைமென்ஷனை சாய்ஸில் விட்டுருவோம். ஏன்னா அது ஃபுல்லாக கடவுள் வாழக்கூடிய இடங்கள், அது விட்டுருவோம். ஏன்னா அங்கேருந்து தான் நமக்கு வந்து எல்லாமே கிடைக்குது பிரபஞ்சம் முழுக்க. ஓகே, 5 டைமென்ஷனில் இருக்கக்கூடிய அத்தனை உயிரினங்களையும் நீ இந்த பூமியில் இருக்கிறவனாக இருந்தாலும் சரி, பூமினா 3rd டைமென்ஷன் சொல்லி உங்களுக்கு நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். 3ஆம் பரிமாணம். சரிங்களா?
இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, 4th டைமென்ஷனில் இருக்கிறவனா இருந்தாலும் சரி, நீ 5th டைமென்ஷனாக இருந்தாலும் சரி, ஃபஸ்ட்டு செகண்டு எந்த டைமென்ஷனாக இருந்தவனாக இருந்தாலும் சரி, சரிங்களா? அப்போது பாதாள லோகம்னு சொல்லி நீங்கள் எப்படி எடுக்கலாம்னா, உங்கள் பூமிக்கு கீழ்ப்பட்ட லோகம்னு சொல்லியிருக்காங்க. பாதாள லோகம்ன்றாங்கல்ல, அப்போது பூமி வந்து 3rd டைமென்ஷன் சொல்லி அறிவியல் ஆராய்ச்சிப்படி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன்னா, முப்பரிமாண லோகம்ன்றது பூமி, அறிவியல் அடிப்படைப்படி, சரிங்களா? திருவாசக அடிப்படைப்படி அது அப்படித்தான், சரிங்களா? அப்போ அதுக்கு கீழே இருக்கிறத பாதாள லோகம் சொல்லி முடிச்சிட்டாங்க திருவாசகத்தில். அது கீழே இருக்கிறது அது ஃபஸ்ட்டு டைமென்ஷன், 2nd டைமென்ஷன்றதெல்லாம் அவங்க சொல்லலை. பூமிக்கு அடுத்து இருக்கிறத அவங்க சொல்லியிருக்காங்க. இப்போ பூமிக்கு கீழ்ப்பட்ட, இப்போ பூமி வந்து ஒரு உயர் கட்டத்தில் இருக்குதுன்னு சொல்லி வச்சுக்கலாம், நடுப்பட்ட கட்டத்தில் இருக்குதுன்னு வச்சுக்கலாமா? பூமிக்கு ஒரு தாழ்ந்த கட்டத்தில் இருக்கக்கூடிய லோகங்களை பூமிக்கு கீழ்ப்பட்ட லோகம்னு வச்சுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதெல்லாம் பாதாள லோகம்ன்றாங்க. அப்போ பூமிக்கு தாழ்ந்து இருக்கக்கூடிய கீழ் மட்டத்தில் இருக்கக்கூடிய லோகத்துக்கு பேர் என்ன? பாதாள லோகம்ன்றாங்க. அப்போ அந்த பாதாள லோகம் தான் ஃபஸ்ட்டு டைமென்ஷன், 2nd டைமென்ஷன் நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ முன்னாடி இருந்து வந்துருச்சா 7 லோகத்தையும் உங்களுக்கு தெளிவாக சொல்லிட்டேன்னா, 7 லோகத்துக்கு அப்புறம் அல்லா வகையே இறைவன் இருப்பாங்க, முடிஞ்சு. இப்போ அல்லானா எல்லாம் வல்ல இறைவன், அவ்வளோதான் பேச்சு, ஓகேங்களா? இப்போ ஃபஸ்ட்டு டைமென்ஷன், 2nd டைமென்ஷன்றது என்னது? பாதாள லோகம், சரிங்களா? இப்போ அதுக்கு அடுத்து 3rd டைமென்ஷன் பூமி, பூமிக்கு அடுத்து 4th டைமென்ஷனில் வந்து டைமுன்ற விஷயம் இருக்காது, டைம் இண்டிபெண்ட்டாக இருக்குன்றது ஏற்கனவே என்னோட சயின்ஸ் வீடியோவில் சொல்லிட்டேன். 4ஆம் பரிமாணம் அதில் இருக்கிறவங்களாம் தான் தேவர்கள். 4th டைமென்ஷனில் இருக்கிறவங்க தான் தேவர்கள். அவங்களும் சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய தேவர்களும் ஒன்று கிடையாது. 4ஆம் பரிமாணத்தில் இருக்கக்கூடிய தேவர்கள்ன்றது ஜென்ரலாக விண்ணவர்கள்னு சொல்லப்பட்டது, சரிங்களா? அதுக்கடுத்து 5ஆம் பரிமாணத்தில் இருக்கக்கூடிய பிரம்மா உடைய டைமென்ஷன் சொல்லியிருக்கிறேன். திருவாசகம் அப்படித்தான் சொல்லுது, சரிங்களா? அதுக்கடுத்து விஷ்ணுன்னு சொன்னேன் 6, 7 வந்து சிவனுக்கு அப்புறம் அது எல்லாத்தையும் படைச்ச இறைவன் யாரோ அங்கே இருப்பாங்கன்னு முடிச்சாச்சு, சரிங்களா? அந்த 6th டைமென்ஷன் விஷ்ணு சொன்னேன்ல, அங்கே தான் சொர்க்கம்ன்றது இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, சரிங்களா? இப்போ இங்கே குரானில் சொல்லப்பட்ட அந்த 8வது சொர்க்கமும் திருவாசகத்தில் சொல்லப்பட்ட சொர்க்கத்தையும் நீங்கள் கால்குலேஷன் பண்ணும்போது 6th டைமென்ஷனில் விஷ்ணு பகவானுடைய ஆட்சியில் போய் அது வந்து முடியுது, சரிங்களா? சரி, அடுத்து வருவோமா? அப்போது இந்த கலியுக இறுதியில் வரப்போகிற அந்த மறுமை நாள் வந்து இத்தனை டைமென்ஷன் பாதாள லோகத்தில் வாழ்ந்துட்டு இருக்காங்களே யார்? நமக்கு தெரிஞ்சு ஒருத்தர் வாழ்ந்துட்டு இருக்காரு. யார் அது? இவர் சொன்னாங்கள்ல, அந்த மகாபலியா, வாமன அவதாரத்தில் பெருமாள் வந்து பூமிக்கு கீழே அமுச்சு விட்டார்ல ஒரு ராஜா, அந்த அந்த விஷயத்தை தானே ஓணம்ன்ற பண்டிகையை நம்ம கொண்டாடிட்டு வரோம் இன்னைக்கு வரைக்கும். அந்த மகாபலி அங்கே பாதாள லோகத்தில் வாழ்ந்துட்டுருக்காரு, சரிங்களா? அப்போ அவருக்கும் அன்னைக்கு தான் நியாய தீர்ப்பு நாள் வரப்போகுது. அப்போ இது வரைக்கும் வாழ்ந்த யுகம் யுகமாக இறைவன் படைத்த யுகம் யுகமாக எல்லா லோகத்துலேயும் வாழ்ந்த உயிர்கள் அனைத்திற்குமே அந்த நாள் தான் நியாய தீர்ப்பு நாள், மறுமை நாள் என்று கடவுள் குரானில் சொல்கிறார், சரிங்களா?